வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கூட பாட்காஸ்ட்ல இணையற சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அ பிரம்மகுமாரிகள் இயக்கத்தை சேர்ந்த சகோதரி கோதை. அவங்க தான் இன்னைக்கு நம்ம கூட பாட்காஸ்ட்ல இணையறாங்க. இவங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு கிளையில ஒரு ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்டரா வந்து அவங்க இருக்காங்க. ஒரு பெரிய ஒரு தொழிலதிபரும் கூட. அவர்களுடைய இந்த நேரம் கருதாது, நாம் வந்து ஒரு விண்ணப்பித்து கேட்டுவதற்கு இணங்க, அவங்க வந்து நம்ம கூட சிறிது நேரம் அவர்களுடைய காலத்தை செலவு செய்து முக்கியமான நிறைய கருத்துக்கள், அதாவது ஒரு யோகம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி பொருத்தி பார்த்துக் கொள்ளலாம்? எப்படி ஒரு யோகம், ஒரு தியானம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி நல்முறையில வந்து அவன வந்து வழிநடத்தி செல்லும்? இப்படி ஒரு முறையில நம்ம ஒரு உயர்நிலை அடையும் பொழுது, நம்மால் பிறருக்கும், சமூகத்திற்கும் எந்த அளவுக்கு நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது, அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான நிறைய செய்திகள வந்து அவங்க பகிர்ந்திருக்கிறாங்க. ராஜயோகம் அப்படிங்கிறதனுடைய ஒரு எளிமையான விளக்கத்த நமக்கு குடுத்துருக்காங்க. ஆ பின்ன நிறைய செய்திகள்ங்க. அதாங்க ஒரு ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல பேசின ஒரு செய்திய ஒரு 1, 1 1/2 நிமிஷம், 2 நிமிஷத்துக்குள்ள எனக்கு சொல்றது கஷ்டம். ஒரு நல்ல ஒரு ஆன்மா, ஆ வெறும் வார்த்தைகளால மட்டும் இல்லாம, கற்றுக் கொடுக்கக்கூடியத தானும் பயிற்சி செய்றோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல வெளி தோற்றத்திலேயே நமக்கு அது தெரியும். ஃபர்ஸ்ட்டு விஷயம். அடுத்தது, நம்ம கூட அவங்க அளவலாவி இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்திலயும் நமக்கு அது தெரியும். 2 இன்னொன்னு, அவங்க கூட இருக்கும்போது நம்மகிட்ட ஒரு வகையான மாற்றம் ஏற்படும். 3 இது 3மே அன்னைக்கு நடந்தது. சரிங்களா? நாம வந்து சிறுபிள்ளையா மாறிடுவோம். இதுபோல இருக்கக்கூடியவர்கள்ட்ட வந்து நம்ம பயணிக்கும் பொழுது, நாம சிறுபிள்ளையா மாறிடுவோம். அந்த மாரி ஒரு நல்ல ஒரு அனுபவம் வந்து அன்னைக்கு எனக்கு கிடைச்சது. இந்த அனுபவம் கண்டிப்பா உங்களுக்கும் ஏற்படணும். பொறுமையா பாட்காஸ்ட்ட கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும். முதல்ல ஒரு 15, 20 நிமிஷம் ஆடியோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்குங்க. என்னுடைய தவறு தான். அந்த ஒரு 20 நிமிஷம் கடந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நார்மலான பாட்காஸ்ட் வர ஆடியோ வந்துரும். ஸோ, பெரிய மனசு பண்ணி, நம்மளுடைய நேயர்கள் அந்த முதல் 20 நிமிஷம் மட்டும், "என்னங்க ஆடியோ செக் பண்ண மாட்டீங்களா?" அப்படின்னு கேட்காம, என் தப்பு தான் மன்னிச்சிருங்க. முதல்ல ஒரு 20 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் இப்போ ஒண்ணும் மோசம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பின்ன போகும்பொழுது அப்படியே சரியா போயிரும். சரிங்களா? அந்த ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்க வேண்டிய இது கேட்டுக்கொள்கிறேன். மன்னிக்கவும். ஸோ இதான் இன்னைக்கு உண்டான பாட்காஸ்ட்க்கு உண்டான ஒரு சின்ன ஜஸ்ட். பட் உள்ள போய் பாருங்க. அவங்களுடைய அந்த ஒரு தேஜஸ் கண்டிப்பா நம்மள வந்து ஆட்கொள்ளும். எஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க. அப்படியே நம்மளுடைய மத்த 2 சேனலையும் பாருங்க. வேற என்ன? வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய நல்ல கருத்துக்களை கீழ தெரிவிங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே பாட்காஸ்ட்குள்ள போலாம். வணக்கம். ஓம் சாந்தி. நல்லா இருக்கீங்களா? குட். தேங்க் யூ. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பேசலாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஒரு இன்டென்ஷனா இருந்தது. பட் நம்ம வெளியே உட்காந்து பேசும்பொழுது கேமராவில் பார்க்குறவங்களுக்காக நான் இது ஒரு விஷயத்த சொல்லணும். பிகாஸ் நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்தது. யூ ஆர் ஸோ மச் ரேடியேட்டிங், ஸோ மச் எனர்ஜி. நான் அதான் சொன்னேனே, நான் இது வரைக்கும் என்னோட லைஃப்ல யார்ட்டையும் சொல்லாத ஒரு விஷயத்த வாஸ் ஜஸ்ட் பிளர்ட்டிங் இட் அவுட். உங்கள்ட்ட எல்லாத்தையும் நான் பாட்டுக்கு அப்படியே சொல்லிட்டே இருந்தேன். மீனிங் ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். தெர் இஸ் நோ ஒரு ஒரு இல் இன்டென்ஷன் அந்த பக்கம் எதுவுமே இல்லைங்கும் பொழுது திங்ஸ் ஸ்டார்டட் டு கம். ஸோ அது அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஒரு 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 ஃபீலிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இவங்க கூட எனக்கு உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது இட் இஸ் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் இட் இஸ் வெரி நைஸ். தேங்க்யூ வெரி மச். ஸோ இது இது இந்த சேஞ்ச் எப்படி ஒரு ஒரு மனுஷன் அடையிறதுங்க? இந்த இந்த ஒரு கம்ஃபர்டபுள். பிகாஸ் ஒரு மனுஷன் இன்னொரு அது அது கூட பார்ட்னரா கூட இருக்கலாம், கூட பிறந்தவங்களா இருக்கலாம், பேரண்டா இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம். ஸ்டில் பீப்புள் ஒன்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள் வித் இட், இல்லைங்களா? ஸோ ஏதோ ஒரு இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா காட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் அப்படிங்கிறது இருக்கும். நாட் தட் தே டூ மெடிடேஷன், பட் இயற்கையா ஒரு சிலர்கிட்ட இருக்கும். பட் ஒரு சிலர் தே ஸ்டார்ட் டு இன்கல்கேட், அவங்க அதை வளர்த்திக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. மேபி இந்த 2 இடத்துல இருந்தும் எப்படி அந்த மனுஷன் வந்து அந்த ஒரு கம்ஃபர்டபிலிட்டி, அந்த ஒரு ஹையர் ஃபீலிங் அப்படிங்கிறதுக்கு தன்னை கொண்டு போய்க்க முடியும் அப்படிங்கிறது கேட்கும். நைஸ் கொஸ்டின். வெரி டீப் கொஸ்டின், பட் வெரி சிம்பிள் ஆன்சர். எல்லாமே லைஃப்ல அப்படிதாங்க. ஓகே. ப்ராப்ளம் பார்த்தா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா தெரியும். பட் தி ஆன்சர் இஸ் ஆல்வேஸ் வெரி சிம்பிள். எவ்வளோ பெரிய பீரோ வச்சிருக்கீங்க சார், அதுக்கு சாவிங்கிறது எவ்வளோ சின்னதாக. ஸோ எல்லா ப்ராப்ளம்ஸ் இன் லைஃப்க்கு
Answer is very simple. நம்ம தான் அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். Today, man runs after name, fame, popularity, good looks. இதுக்கு தான் தன்னுடைய டைம் கொடுத்துக்கிறாங்க. நான் எவ்வளவு அழகா இருக்கேன்னு அதை க்ரூம் பண்றதுக்கு பார்லருக்கு நம்ம எதுக்கு செலவு பண்றோமோ இல்லையோ பார்லர்ல போய் 1000 செலவு பண்ண டைம் எடுத்துக்குவாங்க. என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறேன், மத்தவங்க கண்ணுக்கு நான் எப்படி இருக்கேன், மத்தவங்களுடைய கண்ணூட்டத்துல நான் எந்த ரேங்க் எடுக்கிறேன், இதுதான் பிரைமரி ஃபோக்கஸா இருக்கு. That is one of the causes for the ills of today. ஏன்னா எல்லாமே அவுட்வர்ட்ல தான் பார்க்க எப்படி இருக்காங்க. பட் கம்ஃபர்ட் லெவலுங்கிறது பார்க்கறதுல இருந்து வர்றது இல்லை, அது வைப்ரேஷன்ஸ் இருந்து வர்றது. சரி, வைப்ரேஷன்ஸ் எப்படி அப்போ கிரியேட் பண்றாங்க? வைப்ரேஷன்ஸ் கேன் பி கிரியேட்டட் த்ரூ சவுண்ட். அதனாலதான் நாம ஜபம் பண்றது, சாண்டிங் பண்றது, நல்ல விஷயங்கள் பேசுறது, இதெல்லாம் that's vibration. Sound is waves. What we need to understand and what is most important is thoughts are also waves. அப்போ நம்ம என்ன எண்ணங்கள் நினைக்கிறோமோ, நம்ம வேண்டாம்னு நினைச்சாலும் those thoughts will spread out into the universe. Okay, number 1. And number 2, நம்ம மனிதர்கள், நான் உங்களை பத்தி if I had even one negative thought, can I trust him or not அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட் நினைச்சிருந்தா கூட அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங் வைப்ரேஷன் உங்களை வந்து ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணிருக்கும். The Brahma Kumaris we teach, our Supreme Father has taught us that the main thing is never have negative thoughts and feelings for yourself or others. Other we inculcate it over. That is a spiritual sadhana for us. That is the reason why உங்களுக்கு the comfort level was good, because even in our dreams உங்களை பத்தி நெகட்டிவ் நினைக்கிறோம். பட் அதுதான் திருப்ப வரேன். ஆன் டே டு டே லைஃப், இன்னைக்கு இருக்கக்கூடிய சராசரி லைஃப் அப்படின்னு பார்க்கும் பொழுது நெகட்டிவ் தாட்னு ஒரு மனுஷங்களுக்கு ஏன் உதிக்குது அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட கேட்க போனோம் அப்படிங்கும் பொழுது, நான் நல்லவனா தான்ப்பா இருந்தேன், அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க. மேபி அது நடந்திருக்கலாம், பட் வி கீப் பாயிண்டிங் தென், ஒரு பிளேம் சொல்ற மாதிரி, நான் நல்லவனா தான் இருந்தேன், என்னை ஏமாத்திட்டாங்க, நான் நல்ல சூழல்ல தான் இருந்தேன், பட் என்னோட சூழல் எப்படி ஆயிடுச்சு. ஸோ வி கீப் ஆன் பாயிண்டிங். அப்போ இப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்த நினைச்சுக்கோ, ஒரு நல்ல விஷயத்த நீ வளர்த்துறதுக்குண்டான வழியை வந்து நீ முற்படுன்னு சொல்லும் பொழுது மக்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க அடுத்த வார்த்தை சொல்றது, நீ என் இடத்துல இருந்து பார்த்தேன்னா தான் உனக்கு தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல அவங்களை எப்படி நம்ம வந்து கரெக்டான ஒரு பார்த்து கொண்டு வர முடியும்? பிகாஸ் ரிசீவிங் எண்ட்லயே க்ளோஸ்டா தான் இருக்கு. ஏன்னா உனக்கு ஏன் கஷ்டம் உனக்கு எப்படி தெரியுங்கிற அந்த ஒரு விஷயத்துல இருக்கும் பொழுது, ஸோ அவங்களை எப்படி அப்ரோச் பண்ணி, இல்லைப்பா தெர் இஸ் அ வே, உனக்கு இதுல இருந்து எல்லாம் வெளியே வர முடியும், பட் ட்ரை திஸ் அப்படிங்கிற மாதிரி எப்படி அவங்கள கரெக்டா அவங்கள வழி நடத்தி கொண்டு வர முடியும்? அதுதான் ராஜயோட தியானமே. The whole thing is in that. மூணே விஷயம் அவங்க தெரிஞ்சுட்டா போதும். ஆத்மா, பரமாத்மா, டிராமா. இந்த 3 விஷயத்தினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துருச்சு அப்படின்னா பாசிட்டிவ் திங்கிங் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஆத்மா, பரமாத்மா, டிராமா. ஆத்மா பரமாத்மா கொஞ்சம் சீரியஸா தெரியும் உங்களுக்கு. So we start with drama. என்ன drama? Suppose I told you you're only acting as Mithilan and I'm only acting as Sister Kodai. Who am I really then? Correct. Sister Kodai will live for few years, say, after which there will be an end to this body. But the soul inside has no end. It will continue. Okay. Appo what is Sister Kodai and what is the soul? Sister Kodai was a role that the soul was playing. Brother Mithilan, external, that's a role that the soul inside was playing. And the soul inside will play many more roles. And it has played many more roles in the past. எல்லாமே ஒரு நாடகம் அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்கிட்டோம், புரிஞ்சிட்டு ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா, then we had an M.N. Nambiyar as villain, we
had so many other villains. Real lifeல அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. ரொம்ப நல்ல மனுஷன் ஒண்ணு. Right? So அந்த சினிமா பார்க்கும்போது ஐயோ இந்த வில்லன் இப்படி பண்றாரேன்னு இருக்கும். But reality is good. அதே மாதிரி தான் assuming you cheated me. Assuming you will not cheat. Assuming you cheated me. My usual reaction would be he's a cheat. Right? Now we are taught to think in drama he got this role. He's actually good. So dramaல நம்ம பணம் கொடுத்து த்ரில்லர் மூவி போறாங்கங்க, சஸ்பென்ஸ் மூவி போறாங்கங்க, பணம் கொடுத்து ரோலர் கோஸ்டர்ல மேல இருந்து கீழே விழுகுறாங்கங்க. லைஃப்ல அதே இது நடிச்சிட்டு இருந்தோம்னா ஐ அம் ஆக்டிங்கிற அவேர்னஸோட இருக்கணும். ஸோ இந்த ஒரு புரிதல் வந்ததுக்கு பிறகு ஒரு மனுஷங்கிட்ட என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுதுங்க? இது ஏன் அதை பண்றதுக்கு நம்ம முற்படணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈஸியா இருந்தது, நம்ம தான் காம்ப்ளிகேட் பண்ணோம். இந்த ட்ராமான்னு எடுத்துட்டோம்னா so easy. இது வரைக்கும் என் லைஃப்ல I may have succeeded so many times, I may have failed so many times, I may have gained fame so many times, I may have been defamed so many times. இது ட்ராமான்னு எனக்கு தெரியலன்னா அது என்னென்ன டிஃபமேஷன் எனக்கு வந்ததோ அதே தான் மைண்ட் பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அவங்க இப்படி என்ன பண்ணாங்க, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் an opportunity, அந்த கீழே விழுகணும், அதை நான் பார்க்கணும். எதுக்கு? இட்ஸ் ட்ராமா only. No, I finished that role, it's over. Let me focus in the role. இன்னைக்கு இந்த செகண்ட் what role am I playing? I'll focus on that and do my best. இது வந்து இந்த சின்ன வயசுல இந்த சைக்கிள் ஓட்டும் பொழுது அப்பாவும் அம்மாவும் அப்படி பிடிச்சிட்டே இருக்கும் பொழுது விட்டுற மாட்டே இல்லைன்னு போயிட்டு, ஆனா அவங்க விடுவாங்கன்னு ஒரு தெரியும். பிகாஸ் அப்படி விட்டா மட்டும்தான் நம்மளால தனி பழக முடியும், இல்லாட்டி அந்த பயம் இருந்துட்டே இருக்கும். ஸோ ஒரு கட்டத்துல வந்து அந்த பயத்தை நம்ம விட்டுட்டு ஐ கேன் மூவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தைரியத்தை நம்ம வளர்த்தி தான் ஆகணும், இல்லைங்களா? Absolutely. There's a beautiful story for this. ஒரு 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 village. அந்த villageல when the boys attained that adolescent age, for the village to accept that he's a grown up man, ஒரு நாள் ராத்திரி அவங்க அப்பா அந்த பையனை கொண்டு போய் ஃபாரஸ்ட்ல விடணும். ஓகே. அந்த வில்லேஜோடைய எட்ஜில் இருக்கிற ஃபாரஸ்ட்ல விடணும், விட்டுட்டு வந்துடணும், யாரும் இருக்கக்கூடாது, அந்த பையன் தனியா ஃபாரஸ்ட்ல இருக்கணும். அந்த ஒரு நாள் நைட்டு இருந்துட்டு திரும்பி வந்தாச்சுன்னா the village will accept that he's a grown up man. So every boy has this experience to undergo, this ordeal to undergo. One day it was the turn of this boy. Father took him, made him sit on ஒரு மரம், நல்ல மரமா பார்த்துட்டு அது கீழே உட்கார வச்சுட்டு, சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு he came off. அப்பா போன பிறகு அந்த பையனுக்கு அந்த ஊழ விடுற நாய் ஊழ விடுது, சிங்கம் கர்ஜிக்குது, இந்த காட்டுல எத்தனை இது என்ன அப்பா அப்பா அப்பான்னு அவ்வளோ ஷ்ரில் வாய்ஸ்ல கத்துறாரு. The rule is a rule. So the father waited. I want the village to accept my son is a really grown-up man. So he kept quiet. From morning, and once the first ray of the sun came, this fellow ran home, caught his father. எல்லாம் ஒரு அப்பாவா என்னை போய் இப்படி ஒரு நாள் முழுக்க அப்படி விட்டு உனக்கு எப்படி மனசு வந்தது? சிங்கம், புலி, நாய், எப்படிப்பா உனக்கு மனசு வந்ததுன்னா அவன் பையன் தானே, எப்படி இப்படி விட்டுட்டு வந்தேன்? You know what the father said? நான் உன்னை விட்டுட்டு வந்துட்டேன்னு நினைச்சியா? நிஜமாவே உன்னை தாக்க வந்திருந்தா நான் பிடிச்சிருப்பேன். அது ஊழதான் விடும், உன்னை ஒண்ணும் பண்ணாது. But I want the world to know that you're a grown-up man. அதுதான் God is like that. எப்பவுமே He will not let us fall down. We just have to have that faith. My father is there, hiding invisibly, and he's there to help me. That faith will move mountains. அப்படிதான் வந்து நம்மளுடைய பெரிய பெரிய ஞானியர்கள் எல்லாமே அவங்களுடைய லைஃபை கடந்திருக்காங்க, இல்லைங்களா? ஒரு ஸ்ட்ரகிள் வரும் பொழுது தன்னாலையும் சரி, தன்னை சுற்றி இருக்கவங்கனாலையும் தன்னுடைய அந்த நிலையை மாற்றவே முடியாதுங்கும் பொழுது, வேற வழியே இல்லைங்கும் பொழுது, அந்த ஒரு ஃபெய்த், நீ மட்டும்தான் இப்போ எனக்கு இருக்க, எனக்கு வேற யாருமே இல்லைங்கும் பொழுது, then everything starts to happen. Exactly. Okay. It's a test of faith. அந்த படம் மாட்டி வச்சிருக்கீங்க, சும்மா அணி அடிச்சு மாட்ட மாட்டீங்க, அணி அடிச்சுட்டு அவங்க இப்படி அந்த ஆணியை only if it's firm படத்தை எடுத்து மாட்டுவாங்க. ஸோ நம்ம ஃபெய்த் ஃபார்மா இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கான சூழ்நிலைகள் தான் ஆர்டிஸ்ட் பார்க்கும். ஹோல்ட் ஆன் ஸ்ட்ரெயிட்,
மனுஷங்களை நம்ப முடியுமோ முடியலையோ, கடவுளை கடவுள் நம்பலாம். நம்ம இந்த நான் முன்னாடி வந்து நம்ம அந்த வீடியோஸ் இது பண்றதுக்காக ஒரு சப்ஸ்கிரைபர் சஜஸ்ட் பண்ண இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷனுடைய இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சது. அண்ட் ஐ மேட் லாட் ஆஃப் வீடியோஸ் அவுட் ஆஃப். அப்போ அதுல ஒரு 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 உயர்நிலை ஆன்மான்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு ஹையர் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு சோல் வந்து சொல்லும் பொழுது டாக்டர் கேட்குறாரு, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எப்படி அவங்க இது பண்றது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க கடைசி ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, சி நீ என்ன ஆக போற, எதுவுமே உனக்கு வந்து தெரியாதப்போ உன்னுடைய வாழ்க்கையை நீ வந்து வாழும்பொழுது இட் இஸ் வெரி ஈஸி. உனக்கு வந்து அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கு. அதே என்கரேஜ்மெண்ட்டை இதுக்கு அப்புறமும் நீ வச்சுதான் ஆகணும். உனக்கு அந்த சாமின்னு ஒன்று இருக்கு, நம்மளை ஒருத்தங்க கண்ணுக்கே தெரியாத ஒருத்தங்க நம்மளை கைப்பிடிப்பான்னு சொல்லக்கூடும். அதுதான் உன்னுடைய ஃபைனல் டெஸ்டே. உனக்கு அதுதான் இருக்கு. ஆனா உனக்கு அது தெரியல. தெரியாதப்பவும் நீ நம்பணும் பார்த்தியா, that is where you have grown. அதுதான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஃபைனல் டெஸ்ட்னு சொல்லி அந்த ஒரு 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 ஹையர் சோல் அதை சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது தென் மிரக்கிள்ஸ் வில் ஸ்டார்ட் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஒரு மாதிரி ஒரு விஷயத்திற்கு பெரியவர்கள் நிறைய பேர் நிறைய வழியை கையாண்டிருக்காங்க. சரி, ரமணர் மாதிரி எடுத்துக்கிட்டோம், இல்லை பழைய வேத நூல்கள் எடுத்துக்கிட்டோம், செல்ஃப் என்கொயரிஸ், ஆத்ம விசாரணம், அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தென் வந்து சைலன்ஸ் வாஸ் another ஆன்சர். அமைதியாரு சைலன்ஸ் வாஸ் another. இல்லை தியானம் பண்ணு, அங்கே கவனம் இங்கே கவனம், இதர் லாட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ், ஸோ அது பண்ணு. ஆர் கோ வித் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், அது பண்ணுப்பா, நீ உன்னுடைய அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரிலீவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப எளிமையாக வந்து பக்தி வாஸ் another. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். கோயிலுக்கு போ, எல்லாத்தையும் சாமிகிட்ட கொட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி. இது வந்து காலத்திற்கும் ஒவ்வொரு தடவை இப்படி பெரியவர்கள் சொன்னாங்க. நம்ம கிட்ட இன்னைக்கு வந்து கன்சாலிடேட்டடா இது எல்லாமே இருக்கு. இன்னைக்கு எது வந்து நமக்கு ஆக்சுவலா ஒர்க் ஆகும்? இப்போ நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு ஈஸ் ஆஃப் லைஃப், நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை ஈஸி பண்ணிக்கிறதுங்கிற காட்டிலும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு உள்ள நான் வந்து சுகமா இருக்கணும். அந்த சுகம் அனுபவிக்கிறதுக்கு எது எளிமையான ஒரு வழியா இருக்கும் அப்படின்னு. ஓகே, எளிமை அப்படிங்கிறது இட்ஸ் ரிலேட்டிவ். ஓகே, உங்களுக்கு எளிமைங்கிறது இன்னொருத்தவங்களுக்கு எளிமையா இல்லாம இருக்கலாம். எனக்கு இந்த ஹேங்கர்சிப் எடுக்கிறது ரொம்ப எளிமைதான். இது ஒரு ஆண்ட் மேல இப்படி போட்டேன்னா தாங்க. ஸோ இட்ஸ் ரிலேட்டிவ். ஆனா நம்ம எல்லாரும் we were 1 or 2 year old children. அப்ப எல்லாருக்கும் ஸ்கூல் போறது எளிமை இல்லவே இல்லைங்க. அம்மா விட்டுட்டு அப்படி திரும்பினதுமே எல்லாம் அழுகதான் செஞ்சோம். ஆனா இன்னைக்கு அந்த சைல்ட்ஹுட்டுக்கு ஏங்க கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. திருப்பி பழைய நிலைமைக்கு அதுதான் வேணும்னு நினைக்கிறோம். அந்த காலத்துல இப்ப சோ டிஃபரெண்ட். பட் இன்னைக்கு அது வேணும்னு நினைக்கிறோம். அதனால எளிமை எப்பவுமே எளிமை எப்ப வரும்னா once you have equipped yourself. அந்த எல்கேஜி இப்ப படிச்சு தாண்டி இங்க வந்துட்டீங்க. now you want it. ஆனா அப்போ it was something unknown for you. unknown territory-னா it is difficult. known terrain-னா எளிமை. அப்போ உங்களுக்கு லைஃப் எளிமை ஆகணும்னா லைஃபை பற்றி புரிதல் இருந்தா போதும். இட்ஸ் வெரி ஈஸி. தட்ஸ் இட், நம்பர் 1. அப்போ நீங்க கேட்குறீங்க, பக்தி பரவாயில்லையா, தியானம் பரவாயில்லையா, எக்ஸசைஸ் பரவாயில்லையா, என்னன்னு கேட்குறீங்க. இட்ஸ் லைக் ஆஸ்கிங், நான் ரைஸ் சாப்பிடவா, பிஸ்கெட்டா, இல்லை தண்ணி குடிச்சிட்டே இருக்கவா? எவ்ரிதிங் ஹேஸ் டு பி இன் மாடரேஷன். பட் எப்படின்னா பக்தி இஸ் லைக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம அபாக்கஸ்ல 2+4னா அந்த 2 ரவுண்ட் இந்த பக்கம், அப்புறம் 4, then we will count and say 2+4 is 6. அந்த ஸ்டேஜ்ல அது தேவை இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனா இன்னைக்கு ஆஃப்டர் so many years இன்னைக்கு 2+4க்கு அபாக்கஸ் நம்ம தெரியணுமே, ஆனால் அதுதான் தப்பு இல்லையா? சோ எதுவாக இருந்தாலும் புரிதல் வந்தாச்சு அப்படின்னா we will evolve. அந்த எவல்யூஷன் வேணும்னாலும் புரிதல் தேவை. மெடிடேஷன் தேவை. ஆனா சில பேர் மெடிடேஷன்னா மூக்க பாக்குறது, இல்லாட்டி வெளிப்புறமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பாக்குறது, இதெல்லாம் மெடிடேஷன் நினைச்சா you can call it meditation, but it will not make it simpler for you. Real meditation is nothing but Atma connecting with Paramatma, self with God,
பாத்தீங்கன்னா மெடிடேஷன்ல இப்படிதானே உட்காருவாங்க, சின்முத்ரைன்னு சொல்லி the thumb and the forefinger. அப்ப அது என்னது thumb and forefinger? This is Paramatma, God. This is Atma, the individual soul. The union of the two is real union. Yoga அப்படின்னா union. The individual soul uniting with supreme soul. அதான் Raja Yoga, highest union. You can unite with friends, you could unite with colleagues, you could unite with higher up. இது எல்லாத்த விட highest union is with God. That happens through meditation. அது நடக்கும்போது என்ன ஆகுது? God is not a physical thing. Physical thing na adu odayalam, aliyalam, but God is imperishable, indestructible. அப்ப அவர் physical னு நினைச்சா we fail. He is a point of light which cannot be seen by these eyes, which cannot be touched by these hands at all. But he is someone who you can realize. Current மாறின்னு வச்சுக்கோங்க. Current இந்த கண்ணால பார்க்க முடியாது, ஆனா அதனுடைய வெளிப்பாடு நீங்க பார்க்கலாம். இவ்வளவு நல்ல ஏசி இருக்கு, ஃபேன் இருக்கு, லைட் இருக்கு, இதெல்லாம் ஒர்க் பண்ணணும்னா அந்த கரண்ட் வேணும். பட் அந்த கரண்ட் பாஸ் ஆகணும்னா கூட இந்த ஃபேன்ல இருக்கிற அந்த வயர், there will be an insulation and there will be a coil. அந்த இன்சுலேஷன் எடுத்தா தான் கரண்ட் பாஸ் ஆகும், and then the light burns. இல்லையா? அதே மாதிரி soul has the insulation of the body. நம்ம நம்மள பாடின்னு நினைச்சிட்டு இருக்கோம், அது வரைக்கும் அந்த இன்சுலேஷன் வெளியில வராது. அது வரைக்கும் காட்ஸ் பவரை நீங்க அனுபவம் பண்ண முடியாது. நான் பாடி கிடையாது, பாடிக்குள்ள இருக்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட். திஸ் இஸ் த ட்ரூத். இந்த ட்ரூத் அக்செப்ட் பண்ணி த்ரூ மெடிடேஷன் யூ எக்ஸ்பீரியன்ஸ் இட். அப்பதான் God is also not physical body but a point of light, Paramatma. That's when his light will come into you and you will radiate God's light. That's when you're not performing at human level. It's God's Shakti manifesting through you. Another Shiva Shakti in Solomon. Shivanuடைய Shakti manifests through us. இது எப்போ possible? When we do Raja Yoga. When you unite with God. உங்களுக்கு விரும்பினாலும் விரும்பலனாலும் you're always united with someone. உங்க ரூம்ல தனியா இருக்கீங்கன்னு வைங்க, don't think you're alone. Through thoughts you're actually uniting with, உங்களை பிடிச்சவங்களா இருந்தாலும் you're uniting with them, பிடிக்காதவங்களை நினைச்சாலும் you're uniting with them. So தெரிஞ்சோ தெரியாமலோ when you're uniting with someone or the other, why don't you unite with God? Correct. Once you are united with God, everything becomes very simple. இப்போ ரிமோட் கண்ட்ரோல் வந்தது எவ்வளவு சிம்பிள் ஆயிடுச்சுங்க. ஃபேன் போடலாம் முன்னாடி ரிமோட் இருக்காது, இப்போ ஃபேன் போடுறது கூட ரிமோட். அது மாதிரி தாங்க ராஜயோகா மெடிடேஷன் பழகிட்டோம் அப்படின்னா ரிமோட் கண்ட்ரோல்ல ஆக்டிவேட் பண்ற மாதிரி தான். காட் எங்கேயோ இருந்தாலும் we will be manifesting his powers and அந்த ரிமோட் ஆக்டிவேட் பண்ணி you can do what you want. அது மாதிரி நம்ம லைஃப் யூஸ் பண்ணிக்கலாம். That's the easiest, best, fool proof method. அதுக்காக இப்போ எக்ஸசைஸ் வேணுமா சிஸ்டர்னு கேட்காதீங்க. இந்த பாடி நல்லா இருக்கணும். இன்சுலேஷனே இல்லாம ஃபுல்லா எக்ஸ்போஸ்ட் கேபிள் யாருமே வைக்க மாட்டாங்க. யூ நீட் த பாடி, யூ நீட் டு க்ரூம் இட். அதனால எக்ஸசைஸ் பண்ணுங்க, யோகாசனம் பண்ணுங்க, அதெல்லாம் வேண்டானே சொல்லல. பட் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஆர் நாட் த ஸ்கின், யூ நாட் ஈவன் த ஃப்ளெஷ் ஆர் த பிளட் இன்சைட், யூ ஆர் த லைட் இன்சைட் த பாடி. வித் தட் அண்டர்ஸ்டாண்டிங் யூ கேன் ஆப்ரேட் த வேர்ல்ட் வித் ரிமோட் கண்ட்ரோல். முன்னொரு கெஸ்ட் வந்திருக்கும் பொழுது we had a couple of sessions with him. அப்போ அவர் வந்து கிரியா யோகா பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணார். Then the next day ஹத யோகம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணார். Then he wanted to take it, but அதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. பட் ஐ நோ இந்த வாய்ப்பு அமைய போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ நான் அவரை ரொம்ப தொந்தரவு பண்ணாமல் விட்டுட்டேன். பிகாஸ் அவர் அந்த வார்த்தையை சொன்னார், சார் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபைனல் ஸ்டேஜ் இஸ் ஆக்சுவலி ராஜயோகம். நீங்க அதை தொட்டுட்டீங்க அப்படின்னு சொன்ன, he used the exact same words, remote control. நீங்க அதை தொட்டீங்க அப்படின்னு சொன்னா you'll reach God very easily. அதான் இருக்கிறதுலேயே ஈஸியஸ்ட் பாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பயன்படுத்தினாரு. ஸோ இதுக்குள்ள என்ன நடக்குதுங்க? பிகாஸ் ஈஸி இஸ் தி ஆக்சுவல் ஒரு டேக்அப் டர்ம். ஸோ என்ன நடக்குது? பிகாஸ்
ஒரு விஷயத்த வந்து நம்ம ஈஸின்னு கிளைம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா தென் எல்லாத்தினுடைய அட்டென்ஷன் அந்த இடத்துல டக்குன்னு வர ஆரம்பிச்சிடும். பிகாஸ் நிறைய இடத்துல தேடி தேடி சோர்ந்து போனவங்க அப்படிங்கிறவங்க நிறைய பேர் உண்டு. அப்போ அந்த ஒரு இடத்துல அப்பா இது ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய அட்டென்ஷன் கண்டிப்பா அந்த பக்கம் திரும்பும். ஸோ இது எப்படி அந்த இடத்துல எளிமைங்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை எப்படி நம்ம பயன்படுத்துறோம்? ஸோ ராஜயோகம் அப்படிங்கிறது என்ன என்ன நடக்குது ஆக்சுவலா அந்த இடத்துல? அதேதாங்க. ராஜயோகா இஸ் நத்திங் பட் ஆத்மா பரமாத்மா டிராமா. Yeah. இதனுடைய கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங். Okay. இப்போ இந்த மொபைல் போனை எதுவுமே தெரியாதவங்க கையில கொடுத்தா ஃபர்ஸ்ட் டைம் தே see the mobile phone they won't know how to operate it. இந்த டச் ஸ்கிரீன் என்ன பண்ணாலும் கற்பாவே இருக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. It will take them only few minutes. யாராவது சொல்லி கொடுத்தாச்சுன்னா ஒன்றும் இல்லை, அதை தொட்டாலே அது லைட் வந்துடும், அதுக்கப்புறம் இப்படி பண்ணா பண்ணிடுவீங்க அப்படின்னா then is it difficult? அதே மாதிரி தான். ஆனா அந்த டெக்னாலஜி இன்சைட் தட் மொபைல் ஃபோன் இட்ஸ் really complicated. இட்ஸ் வெரி ஹை டெக்னாலஜி. ஆனா அந்த போனை யூஸ் பண்ணணும்னா அந்த காம்ப்ளிகேட்டட் டெக்னாலஜி எல்லாம் தெரியணுங்கிற அவசியம். அதே மாதிரி தாங்க உங்க லைஃப்க்கு ராஜயோகா இது இப்படிதான். ஆத்மானா என்ன, பரமாத்மானா என்ன, அவர் எப்படி நம்ம யூஸ் பண்றது தெரிஞ்சாச்சுன்னா அந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்றது எவ்வளோ சிம்பிள். சின்ன குழந்தை கூட யூஸ் பண்றது இல்லை, அவ்வளோ ஈஸியா யூ கேன் லீட் யுவர் லைஃப். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஆத்மா. இட் இஸ் ஜஸ்ட் பாயிண்ட் ஆஃப் லைட், ஜோதி. பாருங்க, ஒரு மனிதர் only when people die they understand their souls. உண்மை. நான் அதான் சொன்ன முன்னாடி அந்த ஃபாஸ்ட் லைஃப் ப்ரிப்பரேஷன்ல சொன்ன மாதிரி ஒரு நூல் நம்ம இந்தியன் அவங்க எழுதின அந்த இது அந்த அம்மா வந்து அவங்களுடைய பசங்களை வந்து இழந்துருவாங்க. அந்த பசங்க வந்து த்ரூ ஆட்டோ ரைட்டிங் they'll talk with her. அந்த பசங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, நான் என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன், நான் உயிரோடு இருந்திருக்கேன், நான் இதுதான் என்னோட ஒய்ஃப், நீங்க எல்லாம் நினைச்சிட்டேன், பட் இதுல இருந்து வெளியே வந்தோன்னா தான் தெரிஞ்சு இட்ஸ் ஜஸ்ட் லாங் ட்ரீம். நான் இப்பதான் வந்து கண் விழிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது. வாழ்க்கை இஸ் நத்திங் பட் அ லாங் ட்ரீம். அதனால வருத்தப்படாத, நான் அங்க இருந்ததை விட இங்க நான் ரொம்ப நல்லா, தட் இஸ் த வேர்ட்ஸ் தே யூஸ். பட் இன்னும் ஹையர் ஸ்டேஜஸ் இருக்கு. பட் ஈவன் தென் இந்த பிசிக்கல் பாடியோட இருக்கிறது இட் இஸ் ஜஸ்ட் அ லாங் ட்ரீம்ங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. சாரி, நான் அதை இன்டரப்ட் பண்ணிட்டேன், உங்களுக்கு சொல்றேன். So ஆத்மாங்கிறது இட்ஸ் an entity, it's a point of light, ஜோதி ஸ்வரூபம். அதுதான் லைஃப் ஃபோர்ஸ். அப்போ அந்த ஆன்மா பிரிஞ்சிருச்சு அப்படின்னா தான் டெத்ன்னு சொல்றோம். ஆனா டெத் ஹவுஸ்ல பாடியை படுக்க வச்சிருப்பாங்க, இந்த பாடி மேலேயே அழுவாங்க விழுந்து, ஐயோ போயிட்டாங்களே. யார் போனாங்க? பாடி அங்கதான் இருக்கு. இப்போ அந்த டெத்ல தான் நம்ம உணர முடியும் போனது யாரு. ஆன்மா தான் பிரிஞ்சு போயிருக்கு, பாடி இஸ் தேர். சோ அத்தனை நாள் அத பாடின்னு யாரும் கூப்பிடல, மனிதனா பார்த்தாங்க. அப்போ ஒரு டெட் பாடிக்கும் ஒரு மனிதனுக்கும் இருக்கிற வித்தியாசம் லைஃப் ஃபோர்ஸ் ஆர் ஆன்மா. அதுதான் நான், அது புரிஞ்சுக்கணும். ஆனா நான் ஆன்மாவை பார்த்ததே இல்லையே. நான் பேசும்போது உங்க கேமரால என்னோட பாடி தான் தெரியுது, ஆன்மா தெரியல. So how can I understand that I am the soul? Electricity யார் பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு யார் பார்த்திருக்காங்க? அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி தான் ஆத்மா உள்ள இருக்கு, அது இல்லைன்னு you won't even be talking. Understand that. சரி, so a little more about the Atma. It's just an infinitesimal point. Infinitesimal na ஒரு குண்டூசி நுனியில thousands of souls can comfortably reside. That's how infinitesimal. அப்போ அதை ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு கூட, மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு கூட, டெலிஸ்கோப் வச்சு கூட பார்க்க முடியாது. Because it is subtle, சூக்ஷம். சரியா? Body is gross. You can see it, you can touch it. Atma is subtle, you cannot see it, touch it. சரி, அப்போ இப்போ இருக்கும்போது நான் பேசிட்டு இருக்கேன். Suppose the soul departs. அதுக்கப்புறம் இந்த பாடியால பேச முடியுமா? சுண்டு விரலாவது அசைக்க முடியுங்களா? முடியாது. கண்ணை கூட இமைக்க முடியாது. கண்டிப்பா. அப்போ இத்தனோண்டு இன்ஃபினிட்டிசிமல் ஆத்மா இதெல்லாம் எப்படி செய்யுது? 6 அடி உயரம் பாடி இருக்குன்னா கூட பார்க்கறது பாடியில கண்ணு மட்டும் தான் பார்க்க முடியும், மூக்க வச்சு பார்க்க முடியாது. முடியாது. பார்க்கறதுக்கு என்ன ஒரு பார்ட் இருக்கோ அதை வச்சு தான் பார்க்க முடியும். கரெக்ட். ஸோ
சுவாசம் பண்ணணும்னா மூக்க வச்சு தான் சுவாசம் பண்ணணும். கண்ண வச்சுட்டு சுவாசம் பண்ண முடியாது. முடியும். அப்போ இந்த இவ்ளோ பெரிய பாடியில இவ்ளோ சிஸ்டம்ஸ் இருக்கு, ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. இவ்ளோ பெரிய பாடிய இவ்ளோண்டு ஆத்மா இயக்குதுன்னா, ம். ஹவ்? ம். இட் ஹாஸ் 3 சட்டில் பவர்ஸ். ம். மைண்ட், இன்டெலெக்ட் அண்ட் சன்ஸ்கார். ம். இந்த உடலை இயக்குறதே ஆத்மாக்குள்ள இருக்கிற மனம், புத்தி, சன்ஸ்கார். ஓகே. அப்போ எப்படி ஆத்மா சூக்ஷ்மமோ, ம். இந்த மனம், புத்தி, சன்ஸ்காரமும் கூட சூக்ஷ்மம். சூக்ஷ்மம். யூ கான்ட் டச் இட். ம். இன்னைக்கு எவ்வளவோ சைக்காட்ரிஸ்ட் இன்னைக்கு உலகத்துல ரொம்ப பெரிய பேண்டமிக் என்னன்னா, மென்டல் டிஸார்டருங்க. ம். மென்டல் டிஸார்டர்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம். பட் மைண்ட யாராவது ஆப்பரேஷன் பண்ணியிருக்காங்களா? இல்ல. தொடவே முடியாதுங்க. முடியும். இட் இஸ் பார்ட் ஆஃப் த சோல் அண்ட் இட் இஸ் சட்டில். ம். இட் இஸ் ஜஸ்ட் அ பண்டில் ஆஃப் தாட்ஸ். ம். ஆனா அந்த மைண்ட வச்சுட்டு பாடிய இயக்கிட்டு இருக்கு ஆத்மா. ம். புத்தி என்ன செய்யும்? ம். புத்தி இஸ் லைக் அ ஹையர் அப். ம். மைண்டுக்கு இட் வில் ஜஸ்ட் திங்க். ம். பட் திங்க் பண்றது ரைட்டா தப்பா? ம். அதை நான் ஆக்டிவேட் பண்ணலாமா கூடாதா? ம். இது எனக்கு நல்லதா இல்லையா? இதெல்லாம் சீர்தூக்கி ஆராய்வது எதுனா புத்தி. புத்தி. ஆராய்ஞ்சி லெட்ஸ் டூ இட், இட்ஸ் குட் அப்படின்னு ஒரு டிசிஷன் புத்தி சொல்லுதுன்னு வைங்க. பண்ணினீங்க அப்படின்னா ரெக்கார்ட் இஸ் கிரியேட்டட். ம். அதுதான் சன்ஸ்கார். ம். இப்போ எப்படி நீங்கள் உங்கள் கை வச்சு இல்லை நான் இங்கே சோஃபா இப்படி பிடிச்சிட்டேன்னா ம். whether I want it or not my fingerprints are here, no, கண்டிப்பா. gets recorded, no. ம். அதே மாதிரி ஆத்மால ம். நான் எதெல்லாம் பார்க்குறேனோ, இந்த ஆத்மா இஸ் இன்சைட் த பாடி, வாட் எவர் ஐ சி, வாட் எவர் ஐ ஹியர், வாட் எவர் ஐ ஸ்பீக், வாட் எவர் ஐ டூ, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வாட் எவர் ஐ திங்க், உண்மை. அதுவும் ரெக்கார்ட் ஆயிடுதுங்க ம். இன்சைட் த சோல். ம். ஸோ இதுதான் சன்ஸ்காரம்னு சொல்லுவோம். ம். ஒரு குழந்தை பிறக்குது, ட்வின்ஸே பிறந்தா கூட 2 பேரும் குணாதிசயங்கள் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஃபீச்சர்ஸ் வேணா ஒரே மாதிரி இருக்கலாம். ம். குணாதிசயம் 2 ஆத்மா எங்கேயோ இருந்து வந்திருக்கு. கரெக்ட். அப்போ அந்த பாஸ்ட் லைஃப்ஸ்ல அதுக்கு இருக்கக்கூடிய பழக்கங்கள் தான் இட் வில் கண்டினியூ. உண்மை. ஸோ யூ கேன் கால் இட் as சன்ஸ்கார், யூ கேன் கால் இட் as கர்மா. ம். ம். இம்பார்ட்டன்ட் திங், ஏன் சில பேர் ரொம்ப அழகா இருக்காங்க இன்னைக்கு உலகத்தில்? forget the பியூட்டி பார்லர் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். ம். நேச்சுரலாக பிறக்கும் போதே சில பேர் ரொம்ப அழகாக பிறக்கிறாங்க, சில பேர் கொஞ்சம் கோரமாக இருக்கு, ம். சில பேர் நம்ம கோயம்புத்தூர் மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடத்துல பிறக்கிறாங்க, சில பேர் பேட்டில் கிரவுண்டில் போய் பிறக்கிறாங்க. ஏன்? ம். வாட் டிட்டர்மின்ஸ் தட்? ம். எல்லாமே அந்தந்த ஆத்மா ரெக்கார்ட் பண்ணின சன்ஸ்கார் தான். ம். இஃப் ஐ எம் ஃபேஸிங் நெகட்டிவிட்டி இன் லைஃப், லாஸஸோ, டெட்ஸோ, ஹெல்த் இஷ்யூஸோ, இட்ஸ் பிகாஸ் ஐ ஹவ் கிரியேட்டட் சச் ரெக்கார்ட்ஸ் இன் த பாஸ்ட். ஓகே. நமக்கே அது தெரியல. இப்போ பாருங்க, காலையில் எந்திரிச்சதும் பேப்பர் தான் திறக்கிறாங்க. ம். அதில் என்ன டுடே there has been peace on earth அப்படின்னு எல்லாம் வருதுங்களா? ஒன்றும் இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுன்னு யாருமே எப்பவும் நியூஸ் வர்றதில்ல. கண்டிப்பா. ஸோ எடுத்ததுமே we are subjecting ourselves to negativity. கரெக்ட். இந்த மாதிரி ரெக்கார்டெல்லாம் நான் கிரியேட் பண்ணலாமா? ம். நம்மள நாமே ம். ம். when we continue to create such records ம். and then we say my life is really unfair. ம். Who is the author of that unfair story? நான் தான். ஸோ இந்த புரிதல் நமக்கு இல்லாததுனால, ம். இஃப் ஐ நோ தட் இந்த மாதிரி நெகட்டிவிட்டி தேவையில்லாமல் நான் பார்த்தேன்னா, நான் தான் என்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை ரெக்கார்ட்ஸாக நம்ம பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியாததுனால தான் இப்படி காம்ப்ளிகேட் ஆகுது. கரெக்ட். தெரிஞ்சாச்சு அப்படின்னா நான் பண்ண மாட்டேன். ம். அதில் தான் ஈஸ் ம். வருதுங்க. ம். நெக்ஸ்ட், இப்போ யூ ஹாவ் டு கிராஸ் அ ரோடு, ம். பிஸி ரோடு. ம். நீங்கள் சின்ன பையன், மேபி 3 or 4 years old, ரோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கீங்க, அந்த பக்கம் போகணும். ம். நீங்கள் வேணால் சூப்பர் பிரெயினியாக இருக்கிறதுனால போயிடுவீங்களே போயிடும். என்னமோ. சராசரி குழந்தைங்க என்ன செய்யுங்க? ம். கஷ்டப்பட்டு நிற்கும், அழுகும். அழுகும். போகாது, பயமா இல்லை பயமா இருக்கும். இருக்கும். இதே இது அவங்க அப்பா பக்கத்தில் இருக்காரு, ம். அப்பா கையை பிடிச்சாச்சு ம். அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஜாலியாக ஜாலியாக இருக்கும். எதையும் யோசிக்கணும்னு அவசியம். அது லைட்டை என்ஜாய் பண்ணும், காரை என்ஜாய் பண்ணும், எதிரில் இருக்கக்கூடிய கடையில் நான் என்ன வாங்க போகிறேன் ம். அதெல்லாம் யோசிச்சுட்டு போகும். ம். அதே மாதிரி தான் ஆத்மான்னு மட்டும் புரிஞ்சா பத்தாது, ம். என் கூட பரமாத்மா இருக்காரு, ம். பரமாத்மா இஸ் மை காட் ஃபாதர் ம். அப்படிங்கிறத புரிஞ்சிட்டோம்னா ம். லைஃப்ல வர்ற இந்த டிராஃபிக் ஜாம் எல்லாம் நமக்கு ஒண்ணுமே ஒன்றுமே கிடையாது. கிடையாது. தட் இஸ் ஈஸ். ம். இந்த புரிதல் தான் அங்க வேணும்.
பரமாத்மா யாரு? ம். பரமாத்மா இஸ் ஆல்சோ ஆத்மா பட் சுப்ரீம். அதனால பரம் ம். இஸ் ஆல்சோ பாயிண்ட் ஆஃப் லைட். அவர் இவ்வளோ பெரிய லைட்டாலாம் இருக்க மாட்டார். நம்ம எப்படி இன்ஃபினிட்டிஸ்மலோ அவரும் அதே மாதிரி தான் இன்ஃபினிட்டிஸ். பட் ஹீ இஸ் ட்ரெமெண்டஸ்லி பவர்ஃபுல், இம்மென்ஸ்லி பவர்ஃபுல். ம். அவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ம். எவ்வளோ பெரிய நாஸ்திகரா இருந்தாலும் பிரச்சனை வந்துட்டா என்ன சொல்றாங்க சார்? அட கடவுளே, அட கடவுளே! கஷ்டம் வந்தாச்சுன்னா கடவுள் பக்கம் கடவுள். எல்லாரும் திரும்பிடுறோம். நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு கஷ்டம் இருந்ததுன்னா நீங்க தெரிஞ்சவங்க கிட்ட ஹெல்ப் கேட்பீங்களா? ம். முன்பின் தெரியாதவங்க கிட்ட ஹெல்ப் கேட்பீங்களா? தெரிஞ்சவங்கள்ட்ட தான் கேட்போம். அப்போ கஷ்டம் வந்தாச்சுன்னா நாஸ்திகர் கூட கடவுள் கிட்ட வந்துடுறாங்க அப்படின்னா வாட் டஸ் திஸ் ப்ரூஃப்? ம். சப்கான்ஷியஸ்லி எவ்ரிபடி இஸ் அவேர். ம். என்னுடைய ரொம்ப நெருக்கமான ரிலேட்டிவ் ம். கடவுள் கடவுள் தான். தான். சப்கான்ஷியஸ்லி we know it, பட் கான்ஷியஸாக அது புரியலை. ம். கான்ஷியஸாக ஏன் புரியலைன்னா கடவுளும் பார்க்க முடியாதவர், ம். நான் ஆத்மாவும் என்னையும் யாரும் பார்க்க முடியாது, பார்க்க இன்க்ளூடிங் மீ. ம். ஸோ பார்க்க முடியாத ஒரு பொருளை புரிஞ்சுக்கிறது கஷ்டப்படுறோம். ம். இட் நீட்ஸ் சம் ஃபேத். ம். கணக்கில் ஒரு பாடம் வருங்க 7th 8th ஸ்டாண்டர்ட்லலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ம். ஒய்யோட வேல்யூ ஜெட்டோடைய வேல்யூ கொடுத்துருவாங்க. அப்புறம் ஒரு ஈக்குவேஷன் கொடுப்பாங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் ஸோ மச். அப்போ ஒய் வேல்யூ போட்டுருவீங்க, எக்ஸ் வேல்யூ போட்டுருவீங்க, எக்ஸை கண்டுபிடிக்கணும். அந்த ப்ராப்ளமோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா லெட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் 100. ம். யூ அஸ்யூம் வித் Assume சம்திங். that. யூ ஸ்டார்ட் த ப்ராப்ளம் வித் அன் அசம்ஷன், தென் யூ அப்ளை தி ஈக்குவேஷன், ம். தென் யூ வில் ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். அதே மாதிரி தாங்க. ம். யூ டோன்ட் லூஸ் எனிதிங். இப்போவே நான் இதை நான் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா சிஸ்டர் எனக்கு கடவுள் அப்படியே ஒளி மாதிரி கண்ணில் தெரியணும்னா இது நடக்க நடக்க போகிறது. போறதில்ல. நம்ம மனிதர்கள் கிட்ட பேரம் பேசுகிற மாதிரி கடவுள் கிட்ட பேரம் பேசக்கூடாது. ம். ஸ்டார்ட் லெட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் 100. ம். யூ நாட் கோயிங் டு லூஸ் எனிதிங். ம். தென் யூ வில் ஹாவ் அதர் ஃபார்முலே அண்ட் ஈக்குவேஷன்ஸ், அப்ளை இட் ம். and you will find out yes Mm. x is so and so. அதுக்கு you should take little time ம். to learn that meditation. ம். It's not, it is very simple, but it requires 1 or 2 sessions for you to Mm. understand it. நீங்க சொல்ற எல்லா விஷயமுமே நான் அப்படியே என்னோட லைஃப்ல நடந்த விஷயத்தோட நான் அப்படியே கோரிலேட் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கேன். ஏன்னா முதல்ல வந்து என்னன்னு புரியாம சுத்தி, சண்டை போட்டு, புலம்பி அப்படி இருந்த நாட்கள் உண்டு. பின்ன இதெல்லாம் படிக்க சரி ஒரு மாற்றம் நம்மகிட்ட நாமளா கொண்டு வந்துக்கிட்டா தான் உண்டு. there will be ஹெல்ப் தானே தவிர நம்ம தான் நம்மள மாத்திக்கிறதுக்கு முயற்சி செய்யணுங்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெளிக்காட்டுன கை அப்படியே திரும்ப உள்ள நம்ம பக்கம் அப்படியே திரும்ப திங்ஸ் ஸ்டார்டட் டு சேஞ்ச். நான் முழுசும் என்னை நான் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் நான் முன்ன இருந்ததுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்போது அது சாமி மனுஷ ரூபத்தில் ஹெல்ப் பண்ணாங்களா, நூல் ரூபத்தில் ஹெல்ப் பண்ணாங்களா, இல்லை ஏதாவது ஒரு எண்ணத்தின் மூலமாக இது பண்ணாங்களா? எஸ், எல்லா வகையிலுமே ஹெல்ப் ஆகிருக்கு, இல்லைன்னு சொல்லவே முடியாது. பட் அதுக்கு உண்டான அந்த ஒரு நிலை வந்து என்கிட்ட வந்த அந்த ஒரு முயற்சிக்கு அப்புறம் தான் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சுதுங்கிறது ரொம்ப உண்மை. புலம்பிகிட்டே இருக்கிறதுனால எந்த இதுவும் இல்லை, நாம் ஒரு ஸ்டெப் ஒன்று எடுத்து வைக்கணும். இப்போது என்கிட்ட ஒரு சிலர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி உண்டு. ஏங்க இப்போ நான் ஜஸ்ட் இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தர் அந்த கேள்வி கேட்டார். இப்போ நாங்கிறது வந்து நீங்கள் ஆன்மான்னு சொல்கிறீங்க, நான் அறிவை சேர்த்திட்டே இருக்கேன், எனக்கு புரியுது, அது எல்லாமே வந்து அந்த ஆன்மாவில் பதிவுகளாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, இப்போ நாம் வந்து சாமியோட ஒன்றா போய் கலந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அப்போ நான் என்னை இழந்துட்டேன், நான் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை பல பிறப்புன்னு சொல்கிறீங்க, அத்தனையிலையும் நான் சேர்த்து வச்சதெல்லாம் பயனே இல்லையே, நான் இதுக்கு ஒன்றுத்துக்கு அதுக்கு தான் இது பண்ணிகிட்டு இருக்கேனாங்கிறது ஒருத்தருடைய கேள்வி ஒன்றா இருந்தது. நல்ல கேள்வி சார். பிகாஸ் nobody can go and merge with God. There is a misconception in the world. கடவுளோட ஐக்கியமாகிறது அப்படின்னு. நீங்க கடவுள் கூட சேர்ந்துடலாம். ஒரு குழந்தை இருக்கு, உங்க மடியில் உட்கார்ந்தாச்சுன்னா உங்க கூட ஐக்கியமாயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லையே. அது மாதிரி நம்ம போய் கடவுள் கிட்ட சேர்ந்துடலாம், ஆனால் அவர் கூட ஐக்கியம் இல்லை. ஸோ அப்போ அந்த ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வில் ரிமைன். ஓகே, பட் அந்த ஐங்கிற ஃபேக்டர் மட்டும் நம்மளை விட்டு போகும். பிகாஸ் அந்த அகங்காரங்கிற அந்த ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்துகிற நம்ம, பிகாஸ் வி ஹேவ் இட் இன் அவர் கல்ச்சர், தி ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இது.
இப்போ கடவுளோட நம்ம சேர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த அகங்காரங்கிற அந்த நம்மகிட்ட இருக்குங்களா? இல்ல நம்ம அந்த அந்த இறைவனுடைய தன்மை போல மேபி ஆயிருவோமா? நான் மேபி கொஸ்டின கரெக்ட்டா கரெக்ட்டா இருக்கு. கேட்குறீங்க பிரதர். கரெக்ட்டா கேட்குறீங்க. தேர் இஸ் அன் ஐ ஹியர். பாடி கான்ஷியஸ் ஐ. ம். அந்த ஐ எப்படி இருக்கும்னா, அதுதான் அசுத்த அகங்காரம். ஓகே. நான் வந்து பேரழகன். ம்ஹ்ம். நான் ரொம்ப புத்திசாலி. ம். எனக்கு ரொம்ப விஷயங்கள் என்ன போல யாருக்கும் தெரியாது. ம். என்ன போல ஒரு ப்ராப்ளம யாரும் சால்வ் பண்ண முடியாது. ம். எனக்கு தான் இத செய்ய முடியும். இதெல்லாம் என்னன்னா, அசுத்த அகங்காரம். நெகட்டிவ் ஐ, பாடி கான்ஷியஸ் ஐ. ம். இதுக்கப்புறம் கொஞ்சம் அவேர்னஸ் வரும்போது, ம். நான் பாடி கிடையாது. உள்ள இருக்கிற ஆன்மா, ஜோதி ஸ்வரூப், கடவுளோட குழந்தை. ம். ஸோ வாட் எவர் ரெஸ்பெக்ட் யூ ஹேவ் ஃபார் யுவர் செல்ஃப் இன் த சோல் ஃபார்ம், ம். அது சுத்த அகங்காரம். அது இருக்கணும். ஓகே. ஸோ இஃப் யூ திங்க் ஐ எம் அன் ஆத்மா, அது காட்ஸ் சைல்டு, ம். அதுவும் அகங்காரம். பட் ம். சுத்த அகங்காரம் அது இருக்கணும். ஓகே. இந்த சுத்த அகங்காரம் இருக்கும்போது தான் அசுத்த அகங்காரம் நம்மக்கிட்ட இருந்து விழுந்துரும். ம். இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ், எனக்கு இந்த சுத்த அகங்காரம் இருக்கு அப்படின்னா, ஐ எம் காட்ஸ் சைல்டுனா, அதனுடைய அடையாளம் என்னன்னா, நான் உங்களை பார்க்கும்போதும் ம். இவரும் காட்ஸ். ம். ம். சப்போஸ் ஐ திங்க் நான் ஆத்மா, ரொம்ப அமைதி நிறைஞ்ச ஆத்மா, ம். இது எனக்கு இருக்கக்கூடிய சுத்த அகங்காரம். ம். பிகாஸ் ஐ எம் ரெஸ்பெக்டிங் மீ ஃபார் த சோல் தட் ஐ ஆம். ம். அதனுடைய அடையாளம், நான் உங்களை எப்படி பார்ப்பேன்? இவர் ஆத்மா, ஆத்மா. இவரும் ரொம்ப அமைதி நிறைந்த ஆத்மா. ம். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ம். இந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு கடவுளுடைய ப்ராக்சிமிட்டி ஆர் ம். க்ளோஸ்னஸ் கிடைக்கும். கிடைக்கும். அந்த கடவுள்கிட்ட போயாச்சுன்னா எப்படின்னா, அதுலேயும் 2-3 ஸ்டேஜ் இருக்குங்க. ம். நம்ம சீ ஷோர் போனால் ம். சில பேர் அந்த தண்ணி பக்கத்துலேயே வர மாட்டாங்க. வரமாட்டாங்க. மண்ணிலேயே உட்காந்துட்டு எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க. ம். அவங்க அந்த மண்ணில் உட்காந்தா மண் காலையிலேருந்து வந்த அந்த வெயில் ம். நல்ல சூடா. அப்போ அவங்களால ரியலி என்ஜாய் பண்ண முடியாது. ம். சீ ப்ரீஸை எதுமோ ம். என்ஜாய் பண்ணோம் அவ்வளோதான். ம். அந்த மண்ணெல்லாம் வேற ஒட்டிக்கும். ம். சில பேர் என்ன செய்வாங்க, அந்த ஷோர் பக்கத்தில் போய் நிற்பாங்க. ம். காலை மட்டும் நினைப்பாங்க. நினைப்போம். அது எப்படி தான் இருக்குது. காலை நல்லா ஜில்லுன்னு இருக்கும். மேலே நமக்கு அடிக்கிற வெயில் அடிக்கத்தான் செய்யும். ஒரு சிலர் தான் என்ன செய்வாங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் ஆழத்தில் போகணும்னு ம். டைவிங் டீப் இன்டு தி ஓஷன். ம். ஒன்ஸ் யூ டைவ்ட் டீப் இன்டு தி ஓஷன், வெளியில் அடிக்கிற வெயில் உங்களுக்கு தெரியுங்களா? தெரியாது. அதுக்காக நீங்கள் கலந்துட்டீங்கன்னு சொல்ல சொல்ல முடியாது. முடியாது. You had your individuality, but Mm. you're experiencing the coolness in the depths of the ocean. ம். அது மாதிரி நான் கடவுளோட ப்ராக்சிமிட்டி போக 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 ஒரு ஸ்டேஜில் ஐ வில் எக்ஸ்பீரியன்ஸ் so much of God. ம். இந்த அசுத்த அகங்காரம், இந்த உலகியல் விஷயங்கள் எதுவுமே நான் அனுபவம் பண்ண மாட்டேன். அது என்ன தாக்காது. ம். கொசு கடிச்சாலும் ஓடோமாஸ் தேய்ச்சிட்டா நமக்கு கடி தெரியாது தெரியாது. இல்லையா? அந்த மாதிரி ஆயிடும், இன்சுலேட் பண்ணிடும். ம். But I will never merge in God or mix with God. ம். I can always come out of the ocean. ம். ம். That is what happens. அடுத்த ஒரு பயமான ஒரு விஷயம் மக்கள்கிட்ட இருக்கிறது. சரி, நீங்க சொல்ற இவ்வளோ விஷயம் நான் மெனக்கெட்டு பண்ணிட்டேன். நான் போய் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு deep. டைவிங் டீப் போயிட்டேன். நான் சாமியோட அந்த ஒரு ப்ராக்சிமிட்டி ரீச் பண்ணிட்டேன். திரும்ப ஒரு வேளை வந்துட்டேன்னா அப்படின்னு ஒரு கேள்வி. திரும்பி வந்தா அப்போ உங்க மனசுல அவ்வளோ கருணை வருங்க. ஓகே. ஐயோ, ம். எனக்கு கடவுள் இவ்வளோ நல்ல அனுபவம் கொடுத்தாரே, ம். இனி இவங்களெல்லாம் கூட கூட்டிட்டு போகணும். ம். ஏன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் இது ரொம்ப மண்டேனா தோணும். ஓகே. அவ்வளோ எப்படி உங்களை பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட வச்சுட்டு ம். அதுக்கப்புறம் ரோட் சைடில் சாப்பிட சொன்னா உங்களுக்கு தோணாதுல்ல. முன்னாடி வேற எதுவுமே கிடைக்காது, அதனால ரோட் சைடே ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருப்போம். பட் ஒன்ஸ் யூ ஹேவ் டேஸ்டட் சம் வெரி யம்மி ஃபுட், ம். அதுக்கப்புறம் சாதாரண இதுக்கு மனசு போக மாட்டேன். ம். வாட் யூ வில் டூ இஸ், அந்த மாதிரி கடவுளோட ப்ராக்சிமிட்டி அனுபவம் பண்ணி ம். அவருடைய அன்பையும் அமைதியும் அனுபவம் பண்ணியாச்சுன்னா ம். யூ வுட் வாண்ட் டு புல் எவ்ரி ஒன் ஆல்சோ. நீங்களும் வாங்களேன். வாங்க. ம். ஸோ யோர் லைஃப் வில் பி யூட்டிலைஸ்ட் ம். ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் எவ்ரி ஒன் பிகாஸ் யூவ் டேஸ்டட். ம். அதுதாங்க பிரம்மகுமாரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ம். இந்த சிவனும் நானும் ப்ரோக்ராமும் அதுதான். ஓகே. We have had the experience of God, and when you experience it, that vibration also spreads. ம். அந்த இடத்துல இனி யாரானு ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா let them also experience. ம். ஸோ இப்போ நீங்கள் அந்த வார்த்தையை சொன்னதிலிருந்தே நான் திரும்ப கேட்குறேன்.
இப்போது சிவனும் நானும்னு சொல்லிட்டு அந்த ஒரு 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 நிகழ்வு ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இப்போது ஃபர்ஸ்ட் கேள்வி அங்கே என்ன நடக்குதுங்கிறது ஒரு ஒன் பார்ட் கொஸ்டின். அண்ட் நீங்கள் சிவன்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு பீயிங். நான் அந்த ஒரு ஃபார்ம் இன்னைக்கு அந்த பேர் சொன்னாலே அந்த அந்த ஒரு ஃபார்ம் தான் நம்மளுடைய மண்டே. சிவலிங்கம். ஆமாம், லிங்கமாகட்டும் இல்லை ஒரு உருவமாகட்டும், திரிசூலம் ஏந்தி இருக்கிற மாதிரி ஒரு உருவமாகட்டும். அப்போது நான் திருப்பியும் அந்த பக்தி மார்க்கத்துக்குள்ளே திருப்பியும் போகிற மாதிரி ஒரு ஒரு நிலை தானே வருது அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை யாராவது ஒரு நினச்சாங்க அப்படின்னு சொன்னான். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறது? ஓகே. ஃபர்ஸ்ட்டு பக்தியில சிவலிங்கத்தை தான் நம்ம வணங்கணும். ம். ஆனா ஏன் சிவலிங்கத்துக்கு பாடி காட்டல ம் அப்படின்னு நம்ம யாருமே கேள்வி கேட்கல. ம் ராமருக்கு இருக்கு, ம் லக்ஷ்மி நாராயணருக்கு இருக்கு, சீதைக்கு இருக்கு. சிவனுக்கு மட்டும் ஏன் இப்படி லிங்க ரூபம் காட்டினாங்க? ம் யாருக்கையாவது கிட்ட கேட்டா அவரு ரூபமற்றவர், ம் அரூபமானவர் சொல்லிடுறாங்க. ம் லிங்கம் ரூபம் இல்லைங்களா? ம் லிங்கமும் ரூபம் ஒரு வகையில் ரூபம் தான். இட்ஸ் ஜஸ்ட் அ லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. அந்த லிங்கம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜோதிர்லிங்கம். ம் ஜோதிரத்தான் லிங்க ரூபத்துல வடிவமைச்சிருக்காங்க. ஓகே. ஜோதிக்கு நம்ம அபிஷேகம் பண்ண முடியாது. பூ போட்டா பூ எரிஞ்சே போயிடும். ஆமாம். ஸோ அந்த ஜோதிர ம் லிங்க ரூபமாக வடிவமைச்சு அந்த ஜோதிர் தான் இஸ் த ஆக்சுவல் லிங்கம். நான் என்னுடைய அன்பை அதுக்கு பால் அபிஷேகமாக, தேன் அபிஷேகமாக, அன்ன அபிஷேகமாக செய்யறதுக்கு எனக்கு ஒரு வழிய அபாக்கஸ் மாதிரி. ஓகே. யூ நீட் தட் ம் அந்த ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அதே லிங்கத்தை பார்க்கும்போது இவர் ஜோதி வடிவானவர், ம் பாயிண்ட் ஆஃப் லைட். ம் அது உணர்வு நமக்கு வந்துடும். ம் சரி, நெக்ஸ்ட் எப்படி அந்த கிராஸ்ல இருந்து ம் பிசிக்கல் இருந்து சட்டில் ஆர் மெட்டாபிசிக்கல் போறதுன்னா ம் த்ரூ வைப்ரேஷன். ஓகே. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். ம் திஸ் இஸ் ஆல்சோ வைப்ரேஷன். ம் சில பேர் டு ஷோ லவ் கை குலுக்குவாங்க. ம் தட்ஸ் நாட் வைப்ரேஷன், தட்ஸ் பிசிக்கல். பேசிக். ஆனா ஒண்ணுமே செய்யாம மகாத்மாக்கள் உட்காருவாங்க. ஆயிரக்கணக்கான பேர் அவங்கள பார்த்தாலே பரமசம் அடைகிறாங்க. என்ன நடக்குதுங்க அங்க? ம் யாரையும் தொடல, அவங்க ம் பேசக்கூட ஆரம்பிக்கல. ம் அவங்களுடைய தாட் வைப்ரேஷன். அப்போ ஒரு மகாத்மாவும் ஆத்மாக்குள்ள கூட இவ்ளோ வைப்ரேஷனல் எனர்ஜி மிக்ஸ் இருக்குன்னா பரமாத்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள எனர்ஜி எவ்வளோ மிக்ஸ் இருக்கத்தானே செய்யும். கண்டிப்பாக. அந்த எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும், வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு தான் சிவனும் நானும். ஓகே. அந்த எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டம்ளருக்கு தெரியுங்களா? அதுக்குள்ள இருக்கிறது ஹைட்ரஜன் 2 பார்ட்ஸ், ஆக்சிஜன் 1 பார்ட். ஒன்றும் தெரியாது. தெரியாது. வந்து உட்கார்ந்தாலே தண்ணியை ஊத்துனாலே அது வாங்கிக்கும். வாங்கி. அது போல நான் பக்தியில் இருந்திருக்கலாம். ம் எனக்கு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பற்றியெல்லாம் தெரியாது. தாகம், நான் தண்ணி குடிக்கணும், அது எனக்கு தெரியுமே. ம் அங்கே உள்ள வந்தாச்சு அப்படின்னா இறைவனுடைய அந்த சைலன்ஸில் போகும்போது அந்த வைப்ரேஷன்ஸ் அனுபவமா. ம் ஸோ சிவனை த்ரூ வைப்ரேஷன்ஸ் அனுபவம் பண்ணுறதுக்கான ஓகே. அதுதான் சிவனும் நான். நானும். ஸோ அதுக்கு ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங் தேவை இருக்கும். லெங்தி கோர்ஸ் அப்படிங்கிறது தட் வில் ஹேப்பன் ஆஃப்டர் சிவனும் நானும். ஓகே. பேசிக் கோர்ஸ் ஒரு 3 days அல்லது 7 days நடக்கும். ஓகே. ப்ளீஸ் டேக் பார்ட் இன் த கோர்ஸ் ஆல்சோ பிகாஸ் யூல் ஹாவ் அ டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்னா டீப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். ம் ஓகே. ஆனால் அவ்வளோ டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனாலும் கொஞ்சம் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு 10 minutesல யூ வில் பி கிவன் தேர் ம் இன் த ஃபார்ம் ஆஃப் அ வீடியோ ஷோ. ம் அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் யூல் பி டேக்கன் டு த சாங்க்டம் சாங்க்டோரம் ம் where you will just be by yourself and God and in silence. ஓகே. நான் இன்னொரு ஒரு விஷயமும் கேள்விப்பட்டேன். மேபி சென்னையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து தெர் இஸ் அ தியான மண்டபம். நிறைய பேர் வந்து அதை எனர்ஜைஸ் பண்ணி ஐ மீன் ஏற்கனவே அந்த மெடிடேஷன் தெரிஞ்ச ஆட்கள் வந்து எனர்ஜைஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் நிறைய பேர் வந்து தே கேன் பார்ட்டிசிபேட் இன் தட் ஈவெண்ட் பிகாஸ் சிவராத்திரி இஸ் கம்மிங். Yes. கப்புள் ஆஃப் டேஸ் சிவராத்திரி வருது. ஸோ மக்கள் அங்கே வரலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். மேபி நீங்கள் அதை சொன்னீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னையில் இருக்குங்க. we have a very big meditation center. Not only in Chennai, ஆ. all over the world ஓ Brahma Kumaris have thousands of centers. ஓகே.
இந்த சிவனும் நானும் ப்ரோக்ராம் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ம். ஒரு 120 சென்டர்ஸில் ம். இந்த மாதிரி பிரம்மா குமார்ஸ் அண்ட் குமாரிஸ் ஒரு 6 மந்த்ஸாக ஃப்ரம் August 25th தினமும் போய் எவ்ரி சென்டர் வில் ஹாவ் அ செப்பரேட் ரூம் ஃபார் மெடிடேஷன். ஓகே. அங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணி ம். 1008 மணி நேர மெடிடேஷன் கியூமுலேட்டிவாக நடந்திருக்கு. ஸோ தட் வைப்ரேஷன் வில் பி தேர். ம். இப்போ நான் மெடிடேஷனே பண்ணாமல் உள்ளே போனாலும் அந்த தண்ணி என் மேலே வந்தால் ஐ கேன் ஃபீல் த கூல்னஸ். நோ தட் வில் ஹேப்பன். மேபி யாராவது இப்போது புதுசாக இந்த ஒரு விஷயம் தெரியாமல் இது கேட்கும்பொழுது நீங்கள் இப்படி கூட நடக்குமா அப்படின்னு ஒரு வேளை நினைக்கும் பொழுது நான் முன்ன ஒரு நூல் படிக்கும் பொழுது அதில் அந்த நூலாசிரியர் சொல்லியிருந்தார். ஒரு 6000 பேர் சேர்ந்து ஒரு 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 நாட்டில் போர் நடந்துட்டுருக்கு. அந்த நாட்டினுடைய எல்லையில் வந்து ஒரு 6000 பேர் வந்து தினமும் அவங்க வந்து தியானம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனுடைய ரிசல்ட் வந்து வித்தின் 1 வீக்கில் வந்து அந்த போரினுடைய தாக்கம் வந்து 75% வந்து கீழே குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து எந்த இன்டென்ஷனும் போடல. ஜஸ்ட் அந்த 6000 பேர் தே ஆர் ஜஸ்ட் மெடிடேட்டிங். தி அமௌண்ட் ஆஃப் பவர் அது ஜென்ரேட் பண்ணது அங்கே இருக்கக்கூடிய எல்லா கச்சமுச்சான இருக்கக்கூடிய எனர்ஜியை பூரா கிளென்ஸ் பண்ணி விட்டு அதை அப்படியே காம் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் ஒர்க்ஸ் அப்படின்னு. Yes, absolutely. இப்போது நம்ம இந்த சிவன்னு சொல்லக்கூடிய அவங்க தான் நம்ம பரமாத்மாவை நம்மளுடைய புரிதலுக்காக தான் அந்த சிவன்கிற பரமாத்மா இஸ் லைக் ஒரு கம்பெனியில் சேர்மன் ஓகே. அப்படின்னு சொல் ஹையஸ்ட் அத்தாரிட்டி. ம். ஆனால் அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கும்ல, பேர். சேர்மனுக்கு ஒரு பேர் வேணும். ம். ஸோ பரமாத்மாங்கிறது ஹையஸ்ட் அத்தாரிட்டி, பரம் ஆத்மா. ம். பட் வாட் இஸ் இஸ் நேம்? ம். சிவ. ஓகே. சிவன்னா நன்மை செய்கிறவர். ம். அந்த சிவனை கோவிலில் லிங்கமாக காட்டுறாங்க. பட் ஆனால் அவங்களும் ஜோதிர்லிங்கம்னு சொல்லிக்கிறாங்க. ம். நம்ம அதனுடைய ரியல் திங் சிவ பரமாத்மா, ம். ஜோதி வடிவானவர் அப்படிங்கிறது. பட் உங்கள் அப்பாவை நீங்கள் பேர் சொல்லி கூப்பிட்ருக்கீங்களா பிரதர்? ம். யாருமே சொல்லுவாங்க. கூப்பிடு. அப்போ சிவன் எனக்கு அப்பா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிவன் ஈஸ்வரான்னு சொல்கிறத விட அப்பான்னு சொல்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பாபான்னு சொல்கிறோம் நாங்கள். ம். பாபா மீன்ஸ் அப்பா. நம்ம ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுதே ஏன்னா நமக்கு வந்து இங்கே ஒரு 7 நிறம் நம்மளுடைய கண்களுக்கு வந்து புலப்படுது இந்த உலகத்தில். அப்போது இன்வேரியபிள் ஆஃப் கல்ச்சர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும் பொழுது பெருமளவில் ஆன்மீகம் அப்படிங்கும் பொழுது அந்த வெண்ணிறம் வெள்ளை நிறத்தோடவே எப்பவுமே அவங்க வந்து சேர்ந்து தான் இருப்பாங்க. அதுக்குன்னு ஏதாவது ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா? ஏன் வந்து எல்லா ஞானியர்களோ எல்லா பெரியவர்களும் அந்த வெள்ளை நிறத்தோட அவங்கள கொண்டு போய் பொருத்தி வச்சுக்கிறது அந்த ஆன்மீக முன்னேற்றம் அடையும் பொழுதுன்னு? There may be several reasons to it. First reason that comes to my mind is 7 கலர்ஸ் இருக்குது. விப்ஜி ஆர் வயலட், இண்டிகோ, ப்ளூன்னு. அதில் ஒயிட்டே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த 7ம் இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. ஓகே. இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா மேனிஃபெஸ்டேஷன்ஸும் எனக்குள்ளே தான் இருக்குது. மீன்ஸ் என்னுடைய தாட் மூலமாக தான் சங்கல்ப் சே சிருஷ்டின்னு சொல்கிறது. அந்த 1000 பேர் மெடிடேட் பண்ணி ஒரு வாரே குறைச்சாங்க அப்படின்னா அந்த தாட் பவரில் தான். அதே போல் when I wear white, I realize என்னோட லைஃப் based on what I think, what I say, what I do. அப்புறம் அந்த கலரெல்லாம் போட்டாச்சு அப்படின்னா அதில் அழுக்கே தெரியாது. இல்லை சின்னதாக ஒரு புள்ளி வச்சா கூட அதுதான் எல்லாரும். ஸோ யூ ஆர் வெரி கேர்ஃபுல், கீப் இட் க்ளீன். அப்போது இங்கே நான் க்ளீனாக இருக்கிறதுக்கு கவனம் கொடுக்கும்போது என் மனசுக்குள்ளே இருக்கிற அழுக்குக்கு நான் எவ்வளோ கவனம் கொடுப்பேன். ஓகே. இதை நான் ஒரு தடவை போட்டாச்சுன்னா அலசாமல் இன்னொரு தடவை போட மாட்டோம். நம்ம உடல் ஒரு நாளைக்கு ஒரு தடவை அல்லது 2 தடவை குளிக்காமல் இருக்க மாட்டோம். நம்ம மைண்டை எத்தனை தடவை குளிப்பாட்டி இருக்கோங்க இந்த ஒரு ஜென்மத்திலேயே? நீங்கள் சொல்லுங்க. அது சொல்லவே முடியாது. அப்போ நான் ஒயிட் போடும்போது என் மைண்டை எவ்வளோ க்ளீனாக நான் வச்சுக்கணும்னு நினைப்பேன். ராஜயோக தியானம் இஸ் த வே டு கிவ் யுவர் மைண்ட், த சோல், தி இன்டெலெக்ட் அ பாத். இப்போது ஒருத்தங்க வந்து ரொம்ப விருப்பப்பட்டு ராஜயோகம் படிக்கணும் அப்படின்னு வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, பிகாஸ் அதான் என்னுடைய முந்தின அந்த நடந்த பாட்காஸ்ட்லேயும் இதுக்குண்டான இம்பேக்ட் இருக்குது. ஸோ எனக்கு புரியுது இது தெர் இஸ் சம்திங், பிகாஸ் நான் அது இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணதில்லை. அந்த பாட்காஸ்டினோட இம்பேக்ட் வந்து இட் கேவ் அ ஹையர் இது. நீங்களும் நிறைய இடத்துல அதை திருப்ப கோட் பண்ணிகிட்டே இருந்தீங்க, ராஜயோகம் இஸ் பெஸ்ட், ராஜயோகம் இஸ் பெஸ்ட்.
இப்ப இத பத்தின தெரியாத ஒரு நபர், நான் இத கத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு வரும்பொழுது, ஸோ இதுக்குன்னு உண்டான ப்ரொசீஜர்ஸ் என்ன? ஏன்னா, நெறைய பேர் எனக்கு பயந்துக்கிறது என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது, ஆ மேக்ஸிமம் பெண்கள்ட்ட தான் அந்த பயம் இருக்கும். இத நான் நெறைய தடவ பார்த்துருக்கேன். இவரு எங்கேயாவது சாமியாரா போயிட்டாருன்னா என்ன பண்றது? என்ன விட்டுட்டு போயிட்டாருன்னா என்ன பண்றது? குழந்தைகள விட்டுட்டு போயிட்டாருன்னா என்ன ம். பண்றது? அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயம் இருக்கும். அண்ட் அதிகப்படியாக பெண்கள் அது பிள்ள போகல அப்படின்னாலுமே, ஆண்களுக்கும் ஒரு வகையில பயம் உண்டு. ஏதாவது வீட்ட பார்த்துக்கல, குழந்தைகள பார்த்துக்கலன்னா என்ன பண்றது? நீ பாட்டுக்கு ஏதாவது சாமி, கோயிலுன்னு போயிட்டேன்னா என்ன பண்றது? தியானம்னு. ஸோ 2 ஜெண்டருக்குமே இது ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. அதனாலயோ என்னவோ கோயிலுக்கு போலாம், வரலாம். மித்தபடி வேற எதுவும் வேண்டாங்கிற ஒரு பயம் மனசுல இருந்துகிட்டே இருக்கு. இது ஒண்ணு. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இது ஒண்ணு இருக்கு. ஆ அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ வாட் இஸ் ஹேப்பனிங்? இத கத்துக்க வரும்பொழுது 2 பேரும் வரணுமா? இல்ல தனியா வந்தாலே போதுமா? இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்காம நம்ம வந்து ஃபேமிலி லைஃப்பையும் லீட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆன்ம முன்னேற்றமும் அடையலாம். அப்படிங்கிற ஒரு ஃப்ளெக்ஸிபிலிட்டி இருக்குங்களா? ஸோ நான் அதுதான் அப்படிதான் இருக்கு. அதுதான் மெயின். ஓகே. ராஜயோகம் அப்படின்னாலே the true and the pure family path தான். ஓகே. லக்ஷ்மி நாராயண் they were married, they had a family. ஆமா. ராமர் சீதை married, had a family. ஆமா. யாருக்கு தான் ஃபேமிலி இல்லைங்க? யாரும் சன்னியாசியா இல்லைங்க. கண்டிப்பா இல்ல. ஸோ நம்ம ராஜயோகம் படிச்சா we become like லக்ஷ்மி அண்ட் நாராயண். ம். அப்போ ஃபேமிலி விட்டு வெளியில வரணுங்கிற அவசியமே கிடையாது. கிடையாது. அந்த லக்ஷ்மி நாராயணன் கூட தாமரை மலர்ல தானே காட்டுறாங்க. ஆமா. தாமரையை நீங்க பறிச்சு பார்த்துருக்கீங்களா பிரதர்? ம். ஈஸியா வந்துருச்சா? ஓ! நான் அப்படி பறிச்சு கடையில தான் வாங்கியிருக்கேன். பறிச்சு பார்த்ததில்ல. பறிச்சு பாருங்க. ஓகே. அதெல்லாம் லேசா பறிக்கவே முடியாது. ஓகே. எந்த தேவதைய பார்த்தீங்கன்னாலும் தாமரையில காட்டியிருப்பாங்க. ம். ஏன் அப்படின்னா they will be rooted to their ம். duties. இப்போ நீங்க இங்க இருக்கீங்கன்னா you have a duty to your parents. ம். You have a duty to your society. ம். அந்த அந்த டியூட்டில இருந்தெல்லாம் உங்களை அப்ரூட் ராஜயோகம் பண்ணவே பண்ணாது. இட் வில் மேக் யூ மோர் அண்ட் மோர் firmly grounded, firmly rooted to your duties. ம். Yet அந்த லோட்டஸ் அவ்வளோ ஃபர்ம்லி ரூட்டடா இருந்தாலும் ம். கீழே இருக்கிற சேரு ஒரு புள்ளியாவது அது மேலே வர ஓடுதா? விடுறது. அது மாதிரி தான் நம்ம இருக்கணும். ம். We will be firmly rooted in our family, business, society. பட் அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ், வேண்டத்தகாத இன்ஃப்ளூயன்சஸ் நம்ம மேலே வர விட மாட்டோம். ம். தட் இஸ் தி ஆப்ஜெக்ட் அண்ட் த ரிசல்ட் ஆஃப் ராஜயோக மெடிடேஷன். நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஓகே. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்து வந்தால் ரொம்ப நல்லது. ம். அதுக்காக விருப்பம் இல்லாதவங்களெல்லாம் இழுத்துட்டு இழுத்துட்டு வர வரணும். முடியாது இல்லைங்களா? யாருக்கு விருப்பம் இருக்கோ வாங்க, ம். நீங்க பண்ணி பாருங்க. ம். there will be such a sea change in your behavior. ம். உங்களை பார்த்து அப்புறம் they will also. ஓகே. இதுக்குன்னு ஏஜ் ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி? எந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லைங்க. ஓகே. ஒரு 5 month old child, 2 month old child, கர்ப்பத்துக்குள்ள pregnant woman ம். came for class ம். and அவங்களுக்கு தூக்கமே வராது நைட்லங்க. ஸோ நைட்டு தூக்கம் வரலன்னதும் இட் கேன் பி வெரி டிஃபிகல்ட். ம். அந்த கஷ்டத்தை நமக்கும் பார்க்க முடியல. ம். ஷி வில் கால் மீ வென் எவர் ஷி வாண்ட்ஸ். ம். அப்போ எனக்கு ஏதாவது மெடிடேஷன் சொல்லுங்க சிஸ்டர். ம். அப்போது அவங்க ஷி வாஸ் கேரிங் ஹர் சன். ம். அப்புறம் ஃபோன் பண்ணுவாங்க. நான் மெடிடேஷன் சொல்லுவேன். ஷில் கோ ஆஃப் டு ஸ்லீப். ம். இந்த சைல்டு வாஸ் பார்ன். ம். யாரு கூடயும் அவ்வளோ ஈஸியாக ஒட்டாதுங்க. ம். ஆனால் என்கிட்ட நல்லா வரும் அந்த சைல்டு. ம். ஸோ சில்ட்ரன் கேன் டேக் வைப்ரேஷன். Right. அதுக்காக பாவம் தூங்கிட்டு இருக்கிற 2 month old குழந்தை, 3 month old குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வந்து சில குழந்தைங்க அப்புறம் அழுதா அம்மாவும் சரியா கிளாஸ் கேட்க முடியாது. கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ த மெயின் இன்டென்ஷன் இஸ் அதை புரிஞ்சுக்கிற வயசு இருந்தால் நல்லது. ம். புரிஞ்சிக்காத வயசு அப்படின்னா உங்களை தொந்தரவு பண்ணாமல் உட்காந்தாங்கன்னா குட். குட். இல்லைன்னா தாத்தா பாட்டி யாராகிட்ட விட்டுட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட். ம். ஸோ அப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே நமக்கு வந்து வாழ்க்கை பற்றின ஒரு புரிதல் கண்டிப்பாக வந்து அவங்க அந்த சொல்லித் தருவாங்க. இப்போது ஆத்மா பிகாஸ் வி கீப் ஆன் ட்ராவலிங் இல்லைங்களா? ஒரு பிறப்பு வந்துக்கிட்டே Yes. இருக்குது. ஸோ இது எல்லாமே சொல்லித் தந்து ஒன்லி தென் தி மெடிடேஷன் வில் ஹேப்பன். இல்லை ஃபர்ஸ்ட் டேவே மெடிடேஷன் பார்க்கலாம். டு யூ வாண்ட் ஹேவ் 2 minute மெடிடேஷன் செஷன்? யா ஷூர். ஒன்றுமே இல்லைங்க. மெடிடேஷன் இஸ் நத்திங் பட் ரிமெம்பரன்ஸ் பிரதர். ஓகே. இப்போ இஃப் ஐ செட் ரிமெம்பர் ஃபுல் மூன்,
You remembered? Yes. That's meditation. Mm. Your mind was focused on the full moon. Mm. Okay, but did you get any power out of it? Mm. No. So Raj Yoga meditation will help you meditate on that which will actually empower you. Okay. So that has a 3-step process. Mm. First is connecting to the self, then you connect to God, Mm. and then in a very beautiful way you'll connect with the world. Okay. நீங்க சொன்னீங்களா நீங்க வந்ததுமே I was Mm. என்னையும் அறியாம when your connection with God is correct, then your connection with the world will be meaningful Mm. and useful. Mm. This is one. Mm. Next is meditation அப்படின்னாலே ரொம்ப சிம்பிளுங்க. இது மெடிடேஷன் என்னமோ ஜார்கன் கொடுக்குறாங்க. நினைவு அவ்வளோதாங்க. Okay. ஆனா அந்த நினைவை பவர்ஃபுல் ஆக்கணும்னா உங்க ஒரு தாட்டுமே ரொம்ப பவர்ஃபுல் ஆகலாம். Mm. அதுக்கு 30% நீங்க என்ன நினைக்கிறீங்க, இன்னொரு 30% நினைக்கும் போது அதை விஷுவலைஸ் பண்றீங்களா இல்லையா? Okay. நம்ம எல்லாம் நினைக்கிறதுலயே இருக்கிறோம். இருக்கிறோம். விஷுவலைசேஷன் வேற என்னமோ பண்ணிட்டு இருக்கோம். Mm. இப்போ இங்க நான் உங்களோட பேசிட்டு இருக்கலாம், பட் இஃப் ஐம் நாட் அ ப்ராப்பர் திங்கர், பேசுறது பேசுவேன், Mm. மேபி நினைப்பேன், பட் ஐம் நாட் விஷுவலைசிங்னா Mm. மை தாட்ஸ் ஆர் நாட் பவர்ஃபுல். Mm. When I'm talking to you and I'm also visualizing it, then you will also be attentive to what I'm saying, and what I'm saying and thinking will become fruitful. ஏன்னா அந்த thought has power. சரி, இது ரெண்டையும் சேர்த்தா கூட 60 தானே வருது சிஸ்டர். 30 என்ன திங்க் பண்ணுறீங்க, 30 என்ன விஷுவலைஸ் பண்ணுறீங்க, இனி 40 எதில் வருது தெரியுங்களா? அந்த திங்க் பண்ணி விஷுவலைஸ் பண்ணுறத எக்ஸ்பீரியன்ஸ். Mm. ஃபுல் மூன்னு சொல்லும்போதே ஃபுல் மூன் நினச்சோம், பட் அழகா முழு நிலவை ஷைனிங்காக மனக்கண்ணில் பார்க்கணும். அப்போ அந்த மெடிடேஷனில் நீங்கள் உங்கள் மைண்டு லயிக்கும், ஃபோக்கஸ் வரும். Mm. அது பத்தாதுங்க, Mm. பாக்கி 40% பவர் எப்போ வரும்? Mm. அந்த நிலவு பாரு எவ்வளோ உயரத்தில் இருக்குது, Mm. எவ்வளோ காமாக இருக்குது, அன்அஃபெக்டடாக இருக்குது, இந்த ஃபீலிங்ஸும் வரணும். Mm. ஸோ திங்கிங், விஷுவலைசிங், ஃபீலிங் மூணும் சேர்ந்து Mm. ஒரு பொருளின் மீது இருந்ததுன்னா that is powerful thinking, powerful meditation. Mm. Okay. Okay. So would you like to connect to the self now? God will connect there in Shivanum Nanum. Mm. Okay. Okay. ஒண்ணுமே இல்லை, நான் என்ன சொல்றேனோ கண்ணை திறந்தே பண்ணலாம். இட்ஸ் ஜஸ்ட் திங்கிங். நோ, Mm. ஐ செட் ரிமெம்பர் ஃபுல் மூன். Mm. அது மாதிரி சப்போஸ் ஐ செட் ரிமெம்பர் an elephant. Mm. Okay. நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அந்த எலிஃபென்ட் திங்க் பண்ணும்போது? நான் ஒரு சஃபாரியில் இருக்கிற மாதிரியும் அந்த எலிஃபெண்ட்டை நான் பார்க்குற மாதிரி, பிகாஸ் ஐ லவ் டு பி a photographer. ஸோ Okay, great. So அதை பார்த்ததும் were you excited? எஸ், What feeling came? இது இது என்னுடைய பர்சனலான ஒரு விஷயமும் கூட. பிகாஸ் நான் இது வரைக்கும் வந்து இந்த ட்ராவல் பண்ணும்பொழுது யானையை நான் பார்த்ததே இல்லை. Okay. ஸோ அது என் மனசில் இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம். அப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு யானையை பார்க்குறேங்க போது எனக்கு அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். So that thought became powerful. ம். நான் அந்த எலிஃபென்ட் திங்க் பண்ணும்போது stability and strength. ம். That was what I felt inside. இதை நம்ம கல்டிவேட் பண்ணணும். எந்த ஒரு தாட் திங்க் பண்ணாலும் மனக்கண்ணில் அதை ஃப்ளாஷ் பண்ணிட்டு should also savor the feeling. ம். Suppose I said visualize a lotus. ம். What did you visualize it? I did visualize it. What And did you feel? அதனுடைய அந்த ஒரு பிங்கிஷ் ரேடியன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இட் கிவ்ஸ் அ காம் சென்ஸ். இந்த தொட்டு பார்க்கும்பொழுது இருக்க அதனுடைய டெக்ஸ்சர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அது எல்லாமே ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். அண்ட் இட் கனெக்ட்ஸ் டு வேரியஸ் அதர் ஃபீலிங்ஸ். பிகாஸ் அதை வந்து நம்ம ஒரு சாமி கொடுக்கும் பொழுது அது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம், ஆஸ்பீஷியஸான ஒரு விஷயம். So many things I could relate and feel with lotus. அதுதான் பவர்ஃபுல் மெடிடேஷன். Mm. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேனோ, ஐ ஸ்டாண்ட் டு கெயின் நத்திங் பை சீட்டிங் யூ ஆர் சேயிங் லைஸ். ஸோ நான் என்ன சொல்கிறேனோ அந்த தாட்டை நீங்கள் திங்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு தாட்டு அதை திங்க் பண்ணும்போதே ஆன் யோர் மென்டல் ஸ்க்ரீன் அதை விஷுவலைஸ் பண்ணுங்கள். while you're visualizing, try to savor some feeling. Okay. So this is the first step of meditation. Okay. அப்புறம் 14, 15, 16 சிவனும் நானும் ப்ரோக்ராம் வாங்க எல்லாரும். கண்டிப்பாக. அங்கே செகண்ட் ஸ்டெப் ஆஃப் மெடிடேஷன், connecting with God. Once that happens, then you will connect to the world in such a beautiful way. Mm.
Om Shanti Solli, we will begin. Okay. And Om Shanti Solli, we'll conclude. Okay. Can we play some music? ஓ கண்டிப்பாக. Hmm? நான் கண்ணு மூடிக்குவா? No, we can நோ keep it இஷ்யூஸ். open. ஓகே. I'm looking at you as a point of light. Okay. Adhe mari you can also Sure. forget the body. Om Shanti. I'm sorry, it should be in Tamil, no? Yeah. Meditation, Om Shanti சொல்லி ஆரம்பிப்போம். Okay. Om Shanti சொல்லி conclude. ஓகே. Om Shanti. நானோர் ஜோதி ஸ்வரூபமான ஆத்மா. இந்த உடலோ உடல் சம்பந்தப்பட்ட எதுவுமே நான் அல்ல. இந்த உடலில் நெற்றியின் நடுவே ஜோதி ஸ்வரூபமான ஆத்மா நான் ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றேன். தெளிவாக மனக்கண்ணில் ஆத்மஸ்வரூபத்தை காண்கின்றேன். அழகிய ஜொலிக்கும் ஆன்மனா நெற்றியில் ஒளி சுடர்விட்டு பிரகாசிக்கின்றது. ஆன்ம ஒளியானது என்னிடமிருந்து இந்த உடல் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கின்றது. உடலின் ஒவ்வொரு அங்கத்தையும் ரிலாக்ஸ் செய்ய வைக்கின்றது. உடலும் ரிலாக்ஸ், மனமும் ரிலாக்ஸ். ஆன்ம ஒளியானது இப்பொழுது நான் இருக்கும் இந்த அறை முழுவதும் ஒளிக்கிரணங்களா பரவிக்கொண்டிருக்கின்றது. அமைதியான ஒளி. உள்ளும் புறமும் பேரமைதி நிலவுகிறது. நான் அமைதி நிறைந்த ஆத்மா. ஓம் சாந்தி. உண்மையாலுமே கைடட் மெடிடேஷன் ஒர்க்ஸ் வெரி குட். ஏன்னா அது அந்த ஒரு ஒரு ஃபீல் தெரிஞ்சு இருக்கவங்க கூட அந்த கைடட் மெடிடேஷன் பண்ணும்பொழுது வெரி பவர்ஃபுல். உண்மையிலுங்க. Yes. உண்மையாலுமே பீப்புள் ஷுட் ரியலி எக்ஸ்பீரியன்ஸ் இட். 14, 15 அண்ட் 16. Yes. ஸோ ஏரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரம்மகுமாரி இயக்கத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் யூ கேன் என்ஜாய் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் தீஸ் திங்ஸ். Thank you. மேம் ஐ திங்க் நான் இன்னும் நிறைய கேள்வி இருக்குது. Ah, பட் உங்களுடைய டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் உங்களுக்கு இருக்குங்கிறதுனால ஐ திங்க் இன்னைக்கு உண்டான செஷன் மேபி வி கேன் டேக் இட் டவுன். பட் நான் இன்னும் நிறைய கேள்வி இருக்குது. எத்தனை கேள்வி இருந்தாலும் we are here to answer. ஆல்ரைட். கடவுள் நமக்கு அதை கொடுத்துருக்காங்க. It is meant to be shared. கண்டிப்பாக. ஸோ
கூடிய விரைவில வந்து உங்கள மறுபடியும் ஒரு தடவ சந்திச்சு, என்னுடைய அந்த பெண்டிங் இருக்கக்கூடிய எல்லா கேள்வியும் உங்கள்ட்ட Oh, பொறுமையா yes. கேட்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விருப்பம். தோ வி ஹவ் எண்டிங் திஸ் செஷன், மக்களுக்காக உங்களுடைய ஒரு சில வார்த்தைகள் ஏதாவது மக்களுக்காக சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஒரு டேக் ஹோம் ஃப்ரம் திஸ் செஷன். ஓகே. என்னோட வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட். ம்ஹ்ம். அதுதானே டேக் ஹோமா நான் மத்தவங்களுக்கு குடுக்க முடியும். கண்டிப்பா. எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் சிவ் பாபா. ம். பரமாத்மா சிவன் எனக்கு அப்பாங்கிற அந்த சீக்ரெட் ம். பிரம்மகுமாரிஸ்க்கு போனதுனால தான் எனக்கு ரிவீல் ஆச்சு. ம். ராஜ் யோகா பண்றதுனால தான் அத நான் என் வாழ்க்கையில யூஸ் பண்ண முடியுது. ஓகே. என்னோட லைஃப்ல ப்ராப்ளமே இல்லைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. நிறைய சவால்கள ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா, எங்கள பார்த்தா ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கா? இல்ல. ஜாலியா பறந்துட்டு இருக்கிற மாதிரிலாம் இருக்கு. அதனுடைய சீக்ரெட் ம். பாபா கூட இருக்காரு ஓகே. அப்படிங்கிறது தான். ம். பாபா பாபா மீன்ஸ் சிவன். சிவன். அவர் உங்களுக்கு அப்பாங்கிற அந்த சீக்ரெட் தெரிஞ்சாச்சு அப்படின்னா, எதிர்ல உங்களுக்கு எவ்வளோ தொல்லை குடுக்குறவங்க முன் வந்தா கூட, ம். உங்க மைண்ட்ல என்ன வரும் தெரியுமா? ம். பாவம் இவருக்கு என் கூட எங்க அப்பா இருக்கிறது தெரியல. தெரியல. வந்து தோத்து போகறதுக்கு ரெடியா வர்றாங்க. அப்படிதான் இருக்கும். கண்டிப்பா. ஸோ, உங்களுக்கு ஒரு பயம்னா என்னன்னு தெரியாம போயிடும். ம். பிரச்சனை என்ன கொசுக்கடி மாதிரி தட்டி விட்டுட்டு தட்டி விட்டு போயிடுவீங்க. யூ வில் ஃபீல் லைக் அ கிங். ம். ராஜயோகா படிச்சிட்டீங்க அப்படின்னா, ராஜா மாரி வாழலாம். கண்டிப்பா. சந்தோஷமா வாழலாம். கண்டி ஆ, அந்த மாதிரி பாபாவ உங்களுக்கு சொந்தமாக்கிக்கோங்க. சிவனும் நானும் ப்ரோகிராம் நீங்களும் வரணும் பிரதர். கண்டிப்பா, கண்டிப்பா. வியூவர்ஸ் எல்லாரும் அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய சென்டர்ஸ், ஐ திங்க் இந்த நிகழ்ச்சிக்கு கடைசியில லிங்க் ஏதோ குடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஓகே. கிளிக் ஆன் த லிங்க், ஓகே. இட் ஹாஸ் அ சென்டர் லொகேட்டர் ஆல்சோ. ஓகே. அருகில என்ன சென்டர் இருக்குங்கிறது அதுவும் சொல்லிரும். ஓகே. ஸோ தே கேன் கோ தேர். ம். சிவனும் நானும் ப்ரோகிராம் மட்டும் போங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ப்ரோகிராம் முடிஞ்ச பிறகு எல்லா சென்டர்ஸ்லயும் ராஜ்யோகா பேசிக் மெடிடேஷன் கோர்ஸ் ம். நடக்கும். 3 நாள் அல்லது 7 நாள். எதுக்கும் ஃபீஸ் எல்லாம் வாங்குறதில்ல. ம். கண்டிப்பா அந்த மெடிடேஷனையும் பழகிக்கோங்க. கண்டிப்பா. சஹஜ ராஜயோகம் பழகி, எல்லாரும் சஹஜ ராஜயோகிகளா வாழணும். கடவுளுடைய ரொம்ப செல்லமான குழந்தைங்களா வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவம் பண்ணணும். தட்ஸ் வாட் ஐ ஹேவ் சே ஃபார் தி வியூவர்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க மேம். ஏன்னா உங்களுடைய ஒரு ஒரு ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல இவ்ளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஆ நெறைய விஷயங்கள வந்து தெளிவா வந்து சொல்லிக் குடுத்து, அண்ட் யூ ஈவன் ஹே கேவ் அஸ் அ கைடட் மெடிடேஷன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா வந்து மக்களும் இதில கண்டிப்பா பயன்பெறுவாங்க. அண்ட் ஆஸ் எ ரிக்வெஸ்ட் இப்பவே இத வச்சுர்றேன். உங்களுடைய டைம் கண்டிப்பா ஏதாவது ஒரு டைம் நீங்க ஃப்ரீ பண்ணி குடுத்துட்டு இன்னொரு கண்டிப்பா, செஷன். கண்டிப்பா. எஸ். வி ஆர் ஹியர் டு சர்வ். கண்டிப்பா. என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு? ரொம்ப ரொம்ப தேங்க் யூ. தேங்க் யூ.